யாராச்சும் பேசுறீங்களா? இல்ல கமல், நம்ம பேசுறது யாருமே பிரகாஷ் ப்ரோ கேட்க மாட்டேங்குது நான் பேசுறது. இல்ல நம்ம இப்போதைக்கே நம்ம வேணாம் பரணி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா ஆமா பண்ணி ப்ரோ, உங்களுக்கு தான் அவார்ட்ஸ் மேலாம் அவ்வளவு இது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவார்ட்ஸே ஸ்கேம். இல்ல இருங்க அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க வாங்கும்போது ஏன் வன்மத்தை கேக்குறீங்க பாருங்க bro? கமல் அப்டேட் பண்ணி முடிக்கட்டும், எல்லாத்தையும் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். எங்க வர போறாரு, நம்ம வச்சு செய்யலாம். இருங்க உங்களுக்கு தான் அவார்ட்ஸே இது இல்ல, ஸ்கேம்ஸ். அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க வாங்கினா மட்டும் ஏன் கக்குறீங்க இப்படி? அது முக்கியமா ஒருத்தர் வாங்கினா மட்டும் இருங்க அதை டீல் பண்ணுவோம். வரட்டும் அப்டேட் சொல்லுங்க பரணி ப்ரோ. வரக்குள்ள இருங்க பிரகாஷ் ப்ரோ வரட்டும் ஃபர்ஸ்ட். பரணி கேக்குதா இல்லையான்னு ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தேன். கேட்டுச்சா கேட்கலையா? நீங்க சொல்லுங்க. இப்பவும் கேக்குதுங்க, நாங்க கத்திட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு தான் கேட்கல. சுத்தம். சரி ரைட் ஓகே, இப்பதான் கேக்குது நீங்க பேசுறதெல்லாம். ஆரம்பிங்க பரணி அப்டேட்டோட. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு மட்டும் இப்படி பரவாயில்ல, வேணாம் பரணி, கமான். ஓகே, மண்டாடி படத்துல இருந்து அந்த மண்டாடி சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அன்பே டயானா படத்துல இருந்து அந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் டீம் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது இப்போ இன்னைக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி அந்த படத்துல இருந்து புது கிளிப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 1-2 நிமிஷத்துக்கு. அது படத்துல நான் பார்க்கல. அப்புறம் பம்பா டிகா அந்த சாங் டிசி படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அனிருத் மியூசிக்கல்ல. கலிஃபா ஃபர்ஸ்ட் சிங்கிள் நிலாவே, அது ஜூன் 20 ரிலீஸ் ஆகுது. பெத்தலம் குடும்ப யூனிட் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 21 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலன் அந்த படம் ஜூலை 31 ஜி5ல வருது. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் சின்ன சின்ன ஆசை, அது ஜூலை 28 ஹாட் ஸ்டார்ல வருது. ஒரு நிமிஷம். த இந்தியா ஸ்டோரி அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கென் கருணாஸ் அடுத்து கட்டா குஸ்தி டைரக்டர் கூட தான் படம் பண்ண போறாரு, செல்லா ஐயாவு. ஸோ அதுவுமே இன்னைக்கு ரூமர்ஸாக வந்துச்சு, பட் ஆல்மோஸ்ட் அந்த நியூஸ் கன்ஃபார்ம் தான். அப்புறம் அதே கட்டா குஸ்தி 2லேருந்து ஒரு டெலிட்டட் சீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜயோட இன்ட்ரோஸ் மட்டுமே வச்சு ஒரு எடிட் பண்ணியிருந்தாங்க, அஹிம்சா. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட கேரளா புக்கிங்ஸு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷோ 6 மணிக்கு. பெங்களூர்லேயும் சரி, ஆந்திராலையும் சரி, கேரளாலையும் சரி, எல்லா இடத்துலையும் 6 மணிக்கு தான் ஷோ. இங்கே மட்டும் கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ பார்ப்போம், அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்டேட்ஸ் அதான் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேட்டுச்சா? வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? அந்த நிவின் பாலி மமிதா பைஜு படத்துல இருந்து ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க, 21 ஆகஸ்ட் ரிலீஸ்னு ரீகான் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் பார்த்தா. பெத்தலம் குடும்ப யூனிட். சரி ஓகே. இந்த ஒடிசி பார்த்தவங்க இல்லை அன்பே டயானா பார்த்தவங்க ஏதாவது ரிவ்யூ சொல்றவங்களா யாரா இருக்கீங்களா? நீங்க பாத்தீங்களா பல்தான்? அது எல்லாத்தையும் விடுங்க, இன்னைக்கு படத்தெல்லாம் விடுங்க. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதே முக்கியமானது நேஷனல் அவார்டு, அதுக்கு வாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இல்ல ஸ்ட்ரைட்டா அங்கதான் வர போறோம். இல்ல யாரா இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா சொல்லிடவா இல்ல எப்படி? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. தனுஷ் அவார்டு வாங்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. தனுஷ் அவார்டு வாங்கல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் நீங்க போட்டிருக்கிறது அவரோட அவார்டுக்கு மட்டும்தான் அதை போட்டிருக்கீங்க. பார்த்தாவே பச்சையா தெரியுது. அவார்டுக்கு மட்டும் அன்னைக்கு இதே மாதிரிதான் இல்ல அன்னைக்கும் இதே மாதிரிதான் ஏதோ அவார்டு வாங்குறதுக்கு கரெக்டா தனுஷ் வாங்கினாரு. என்னவோ ட்வீட் போட்டீங்களே, அவார்டெல்லாம் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டேன். என்ன கமல் வீடியோ அது? ஒரு இதே மாதிரி தான் இன்னும் போட்டாரு ஏதோ ஒரு படத்துக்கு வாங்கினதுக்கு. ஆமா நான் அப்பயும் சொன்னேன் அவார்ட்லாம் எனக்கு பெருசா இப்பயும் அதுதான் சொல்றேன். எனக்கு சூர்யா வாங்கினதுக்கா? ஓகே. இப்போ உங்களுக்கு தான் அவார்ட்ல இல்ல, அப்பயா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ட்ரோல் பண்றீங்க? அவார்டு கேட்டகரி இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி ப்ரொமோட்டிங் சோஷியல் என்விரான்மெண்டல் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்களே, அது எனக்கு கேட்கும் போதே ஒரு இதா இருந்துச்சு.
உங்களுக்கு அப்படி யாருக்கும் தோணலைன்னா ஓகே, என்னோட இது எங்களுக்கு ஒரு சில அவார்டை தவிர எல்லா அவார்டுமே அப்படிதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு பர்டிகுலர் அந்த அவார்டு மட்டும் தானே பிரச்சனையா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லையே. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டேன், அது பாக்கலையா பல்டா? அதுதான், அதுவும் நீங்க தனுஷு கொடுத்ததுக்கு தான், வேற எது படத்துக்கு நீங்க அதுக்கு தனுஷ் சொல்லிருக்கீங்க? கொடுத்தது கிடையாது. நான் என்ன போட்டிருக்கேன் அந்த இதுல, ஆஃப்டர் சீயிங் சம் ஆஃப் எது நேஷனல் ப்ரோ? அமரனுக்கா பரணி ப்ரோ? அமரனுக்கா என்னது அந்த அந்த நீங்க ரியாக்ஷன்? அமரன் எடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சரி, நான் அமரன் வின் பண்ணதுக்கு நான் ஏதாவது போட்டேன்னா? இல்ல அப்புறம் அந்த ரியாக்ஷன் எதுக்கு சொல்லுங்க, எந்த படத்துக்கு? என்னது அது நிறைய இருக்குதுங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு ரொம்ப அது வந்து தனுஷ் படம், அவ்வளவுதான். விஷயம் இருங்க, ரெண்டு விஷயம். ஒரு என்ன சொல்ல, பிரம்மயுகம்க்கு வந்துட்டு எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு கிடைச்சதும், அதே மாதிரி ஃபெமினிச்சி ஃபாத்திமா இந்த படத்துக்கு கிடைச்சதும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. சில படத்துக்கு கிடைக்கலையேன்னு வருத்தம் இருக்கு. பட் ஓகே, உள்ள ஒருத்தர் வந்துட்டு அழகா வேலையை பார்த்துட்டாரு. சரி, ரைட், ஓகே. விடுங்க, நம்ம ஃபியூச்சர்ல வாங்குவோம். போய் தீபாவளியா பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு வந்திருக்கோம்ல, அடுத்த வருஷமும் வாங்கிக்கலாம். விடுங்க பரணி ப்ரோ, கவலையே படாதீங்க. அடுத்த நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு வந்ததுக்கு நம்ம அவார்டு வாங்குறோம். ஏங்க எனக்கு நான் இப்ப ஏங்க நான் என்னங்க எனக்கு பரணி ப்ரோ, விடுங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, வாங்க. சரி, நீங்க கொஞ்ச நேரம் வந்து இந்த அவார்டு கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அட்டாக் பண்ணுங்க. அவார்டு கொடுத்தவங்களை அட்டாக் பண்ணுங்க. ஆமா, இது எல்லாரும் அவார்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணானுங்கல்ல. இல்ல நான் வந்து அப்ப அவரு மட்டும் அட்டாக் நேஷனல் அவார்டை பத்தி சொல்லணும். இல்ல நேஷனல் அவார்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வருஷம் பல அவார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அந்த படங்களுக்குலாம் அது வந்து உண்மையாலுமே தகுதி இல்லை. ஓப்பனாவே சொன்னா அவங்க கொடுத்துருக்க பல படங்களுக்கு வந்து உண்மையாலுமே தகுதி இல்லை. பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கு ஒவ்வொரு இந்த ரிஜினல் ஃபிலிம்ஸ்ல கொடுப்பாங்க. இப்போ தமிழுக்கு ஒன்று, மலையாளத்துக்கு ஒன்று, தெலுங்குக்கு ஒன்று பிரித்து கொடுப்பாங்கல்ல. அப்படி தமிழ்ல அந்த வருஷமே வந்த பல படங்கள் நல்ல படங்கள் இருக்கு. உதாரணமா லப்பர் பந்து நல்ல படம். நீங்க மெய்யழகன் பாக்ஸ் ஆபீஸா பர்ஃபார்ம் பண்ணலாலும் மெய்யழகன் இப்பயும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல படம். நான் கேட்க மாட்டேன், இருங்க இல்ல சொல்றேன், அடுத்தது வர அது லைனா நான் சொல்றேன். லப்பர் பந்து நான் மகாராஜா, ஏன்னா அதுல ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டுக்காக கூட நீங்க பெஸ்ட் ஃபிலிம் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அந்த 2 கான்செப்டுக்காக நீங்க விட்டுறலாம். ஆனா அதே கான்செப்ட் ராயன்லயும் இருக்கு. ஆனா அந்த ராயனுக்கு இவங்க வந்து எந்த வகையில கொடுத்துருக்காங்கிறது தனுஷ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் படங்கள் பல படங்கள் நம்ம நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ராயனுக்குமே நான் நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருப்பேன். ஆனா பெஸ்ட் பிலிம் அப்படின்னு ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு அது ஒருத்தான அவார்டா இல்ல அல்லது ஒருத்தான படமா, அதாவது அந்த நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தான படமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் ஓப்பனா சொல்லணும் இல்லவே இல்லை. ஏன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு நிறைய தனுஷ் ஃபேன்ஸுக்கே அது வந்து திடீர்னு ஷாக்கிங் ஆகும், எப்படி ராயனு கொடுத்தாங்க அப்படின்னு ஷாக்கிங் ஆயிருக்கும். எனக்கு வந்து லப்பர் பந்து, மெய்யழகன், அமரன், அந்த வருஷம் நிறைய படங்கள், வாழை, விடுதலை, இன்னும் நிறைய படங்கள், இன்னும் அந்த படம் தங்கலான் அந்த வருஷம் வந்துச்சா? தங்கலான், ஆமா அந்த வருஷம் வந்து நினைக்கிறேன். பட் தங்கலானுக்கு பெஸ்ட் பிலிம் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா பெஸ்ட் பிலிம் கேட்டகரியில் அது வர லப்பர் பந்து, மெய்யழகன் அந்த 2ல ஏதாவது கொடுத்துருக்கலாம். இந்த பெஸ்ட் பிலிம் அது அந்த கேட்டகரியில் அதை ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஆனா எப்படி அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே புரியல. அது தனுஷை எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரியல. அப்புறம் நம்ம இன்ஸ்டாக்கு யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டுறாரு. இன்ஸ்டாக்ல வேற யாரோ ஒரு ட்வீட் பார்த்தேன், ஒரு நண்பரோட ட்வீட். என்னன்னா தனுஷ் ஃபேன்ஸ் இப்ப ஆக்சுவலா சந்தோஷப்படுறோட பயப்படுவாங்க. ஏன்னா தனுஷ் டைரக்ஷன்ல வந்து பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துட்டாங்க, அப்புறம் திரும்ப ஒரு டைரக்ஷன் பண்ணிடுவாரோ, திரும்ப இந்த ராயன்ல எப்படி இந்த கடை போட்டாரோ அது மாதிரி இட்லி கடை அது மாதிரி வேற ஏதாவது படங்கள் அவர் பாட்டு டைரக்ஷன்ல இறங்கிடுவாரோன்னு கொஞ்சம் யோசனையா இறங்கியிருப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. எனக்கு கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருந்துச்சு உண்மையாலுமே. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த நேஷனல் அவார்டுக்கு உண்மையாலுமே பயங்கரமான தகுதியான அவார்டு அப்படின்னா, நான் பிரம்மயுகம் படத்துக்காக மம்முட்டிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்கல்ல, உண்மையாலுமே அது சரியான அவார்டு, பொருத்தமான அவார்டு. அந்த மாதிரி எனக்கு இதுல வந்து 1-2 இது மட்டும்தான் இருக்கு. இன்னும் பல அவார்ட்ஸ் அப்படிதாங்க இருக்கு. இப்ப சமீபத்துல இல்ல, நிறைய வருஷமாவே நேஷனல் அவார்டு வந்து இப்ப ஒரு 10 வருஷமாவே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பெருசாலாம் அதுக்கு முன்னாடி அப்படிலாம் கொடுக்க மாட்டேங்க. இருந்தாலும் அப்ப முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு 10ல் 2 அவார்டு வந்து கலந்து விட்டுருவாங்க, ஃபேவரைசம் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வாட்டி வந்து 10ல் 2 தான் கொஞ்சம் ஜெனினா இருக்க மாதிரி இருக்கு. மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஃபேவரைசம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. பல அவார்ட்ஸ் உண்மையாலுமே எனக்குலாம் வந்து எனக்கு வந்து கேப்டன் மில்லர் இருக்கிற ஒரு கேட்டகரியில கொடுத்தாங்க. எனக்கு புரியவே இல்லை கேப்டன் மில்லர் என்ன கேட்டகரியில அந்த அவார்டு, எதுக்கு அவார்டு? கேப்டன் மில்லர் அதுக்கு கொடுக்கலங்க. பெஸ்ட் ஆக்டர் ஏதோ போட்டிருந்தாங்க, நான் சிறந்த நடிகர் அது இல்ல அது சிறப்பு பெஸ்ட் ஆக்டர் சிறப்பு இல்ல ஒரு நிமிஷம். பெஸ்ட் ஆக்டர் சிறப்பு மென்ஷன் இருக்குல்ல, ஸ்பெஷல் மென்ஷன், அதுக்கு நான் வந்து எந்த குறையும் சொல்லலை. ஏன்னா தனுஷ் வந்து சிறந்த நடிகர் தான். சமகாலத்து நடிகர்கள்ல
தனுஷ் வந்து இப்ப நம்ம அடுத்த முன்னாடி சொல்லலாம் சிவாஜி சொல்லுவோம், சிவாஜிக்கு அப்புறம் கமல் சொல்லுவோம், கமலுக்கு அப்புறம் இப்ப சம காலத்து நடிகர்கள் யார் சொல்லணும்னா அதுக்கு அடுத்து சூர்யா சொல்லிடும், சூர்யாக்கு அடுத்து யாருன்னா தனுஷ் சொல்லுவோம். தனுஷ் வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. அவருக்கு அந்த அவார்டு கொடுத்ததுலயே எனக்கு நமக்கு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த படத்தை இன்னொரு அவார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க கேப்டன் மில்லில, சிறந்த நம்ம சமூக நீதியோ என்விரான்மெண்டலோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னமோ சொல்லியிருப்பாங்க. ப்ரோ அதுதான் ப்ரோ பெஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் சோசியல் என்விரான்மெண்டல் நேஷனல், அதுதான் சொல்லுங்க பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். அதுதான் எனக்கு அது என்ன 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 அந்த அப்படி பண்ணாங்க அப்படின்னு புரியல. ஒரு டைலாக்காகவா இல்ல கான்செப்டுக்காகவா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல, புரியல எனக்கு. ஆனா ஆக்சுவலா புரியல, பட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த படத்தை கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ரைட்டு போயிட்டு போகுது கொடுக்கலாங்கிறதுக்கு. ஆனா ராயனுக்கு எப்படி பெஸ்ட் பிலிம், அதாவது நீங்க தமிழ்ல அந்த வருஷம் வந்ததுலேயே சிறந்த படம் அப்படின்னு அவார்டு கொடுத்தீங்க அந்த வருஷம். ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா ராயன் நமக்கு பிடிச்சிருக்கு, ரிவ்யூ போட்டோம் அப்படி இப்படினாலும் படம் பெஸ்ட் பிலிம் கொடுக்கும். அது என்னென்ன நிறைய யோசிக்கணும் அதுல. அந்த பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ரேப் சீன் ஒன்று வரும். அந்த ரேப் சீன் ரேப் பண்ணவன, அதாவது சிஸ்டரை ரேப் பண்ணவன் கூட சேர்ந்துக்கிட்டு தம்பிங்க சேர்ந்து அண்ணனை குத்துவாங்க, முதுகுல குத்துவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து என்ன கான்செப்ட், என்ன துணிச்சு என்ன பண்ண ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னா ஏதோ ஒரு வகையில மெசேஜ் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்க லப்பர் பந்தமே எடுத்தீங்கன்னா அந்த லப்பர் பந்து என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு மெசேஜும் பண்ணணும். அந்த கேஸ்ட்ரியான ஒரு படம், அந்த படம் பூரா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான். அந்த கேஸ்டிங், அந்த சொல்றது அந்த ஜாதிய அடக்குமுறைகள் எல்லாத்தையுமே ஒரு ரொம்ப இலகுவான முறையில நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணிருக்கோம் நமக்கு. அப்ப நீங்க லப்பர் பந்து கொடுத்துருக்கலாம் அந்த படத்தை, அப்படி நீங்க ஏதாவது கொடுக்கணும்னா இல்ல மெய்யழகன் எந்த ஒரு பிரச்சனையுமே கான்ட்ரவர்சியுமே இல்லாம ஒரு அன்பு மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிறது. நீங்க யாரு வேணா அவங்க நமக்கு நினைக்கிறாங்க நினைக்கல, மறந்துட்டாங்க மறக்கல, அது விஷயங்கிற மாதிரி தாண்டி ஒரு படம் பூரா பேசிக்கிட்டே இருந்தாலும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க இருக்கும். அதுல வந்து எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா நான் அந்த வருஷத்துல சொல்ல நான் கார்த்தி சொல்லுவேன். ஏன்னா அந்த கார்த்தி வந்து அந்த படத்துல ஆக்சுவலி நடிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன், அப்படியே இயல்பாவே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு என் தம்பி இருக்கான், என் தம்பி அந்த படத்துல மெய்யழகன் தகவலை பொருத்தி பார்த்தா அப்படியே மேட்ச் ஆகும் எந்த வகையிலையும். அவன் எனக்குலாம் சுத்தமா அந்த அந்த குணத்துல எனக்கு 1% கூட வராது, 1% கூட வராது அந்த குணத்துல. எனக்கு வந்து நான் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்தா பார்த்து பதறிட்டு ஐயோ அம்மான்னு பதறிட்டு 2 செகண்ட் வந்து வடியாந்துருவேன், அந்த இடத்துல நவுந்துருவேன். ஏன்னா அடுத்த வேலை நமக்கு இருக்கு. ஆனா என் தம்பி எவ்வளவு வேலையா இருந்தாலும் அந்த நிமிஷத்துல போய் நின்றுட்டு அங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போயிட்டு உள்ள இருந்து அட்மிஷன் போட்டு பிளட் வேணும் யாருக்கா ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு அங்க வெளியே போவான். அந்த மாதிரி ஒரு அந்த கேரக்டர் வேலன் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு எல்லா வகையிலுமே இருக்க மாதிரி இருக்கும். மாடுக்குல இருந்து எல்லாத்துக்கும் இறக்கமா இருக்கும். அந்த கேரக்டராவே கார்த்தி வாழ்ந்துருப்பா அப்படி. அப்ப கார்த்திக் அந்த இடத்துல பெஸ்ட் ஆக்டர் அவர் கொடுத்துருக்கலாம். எல்லா வகையிலும் ரொம்ப அந்த இன்னோசன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும் எல்லா வகையிலுமே இருந்திருக்கும். கார்த்திக் கொடுத்தா பொருத்தமா இருந்திருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு கொடுக்கல, மெய்யழகன் படத்துக்கு கொடுத்தா. ஆனா மெய்யழகன் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு தோணுச்சு அவர் கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன அந்த படத்துல நான் எங்க சவுண்ட் கேட்டேன், சவுண்ட் இல்லையப்பா, இது என்னடா இது நல்ல படத்துக்கு சத்தமே இல்ல, சத்தம் இல்லாத படத்துக்கு சத்தம் பிறந்த சப்தம் அப்படிங்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா எனக்கு அது வேற ஒண்ணும் புரியலைங்க ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. மாமன்னன் படத்துல வந்து வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது கேப் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா சில பல அவார்ட்ஸ் என்ன சில பல பேசுவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு 2 அவார்டு தான். அதாவது வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, அதாவது பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேவும் பெஸ்ட் எடிட்டிங்கும். எனக்கு இதுக்கு மகாராஜாவை தாண்டி வேற எந்த படமே எனக்கு டிசர்விங் கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட எடிட்டிங்கும் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் அந்த படத்தோட மெயின் ஹார்ட் பீஸே. அது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அதை கொண்டு போய் மத்த 2 படத்துக்கு அதுல அந்த அளவுக்கு என்ன எடிட்டிங் இல்ல அது கரெக்ட் தான். நீங்க சொல்றது அமரனுக்கு அந்த எடிட்டிங் அவார்டு கொடுத்தது வேணா நீங்க சொல்றது நான். ஏன்னா மகாராஜா எடிட்டிங் கம்பேர் பண்ணா நீங்க வந்து அந்த வருஷத்துல மகாராஜா எடிட்டிங் பெஸ்டா இருக்கும். நீங்க அமரனை கம்பேர் பண்ணா அமரன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் பேட்டர்ன், ஒண்ணு பெருசா நீங்க மெனக்கட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படி இருக்க ஒரு இதுக்கு நீங்க கம்பேர் பண்ணா நியாயமான உங்களுக்கு தான். ஏன்னா மகாராஜா நமக்கு அந்த தலுன்னு அதை காமிக்கிற வரைக்குமே நமக்கு அந்த வேற டைம்லைன்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் போட்டிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே அதேதான் ப்ரோ. புஷ்பா 2 கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுதான் புரியல. ஏங்க புஷ்பா 2ல வந்து பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் கொடுத்தாங்க. அந்த படத்தை எங்க காஸ்டியூம் அதான் போட்டுருந்தாரு இந்த ஜாத்ரா காஸ்டியூம். ஏங்க உங்களுக்கு புரியல, அந்த ஜாத்ரா காஸ்டியூம் போட்டார்ல அதுதான் காஸ்டியூம். என்ன அதான் சொல்றேனே, அது காஸ்டியூம்ஸா இல்ல வந்து ராஷ்மிகா மந்தன் அந்த வந்திதேவ் ஃபீலிங்ஸ் படத்துல போட்டிருந்தாங்களே அது காஸ்டியூமா, இல்ல படம் போல இந்த ஒரு சைடை இழுத்து விட்டு பண்ணுவாங்களே அது காஸ்டியூம்ஸா, என்ன கேட்டகரியில பெஸ்ட் காஸ்டியூம்ஸ் ஃபார் புஷ்பா 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு நானும் நிக்கிறேன், நடக்கிறேன், பறக்கிறேன், யோசிக்கிறேன், ஒன்றும் புரியல. ஆனா இன்னொரு அவார்டு எனக்கு ஓரளவுக்கு நியாயமான பட்டுச்சு. என்ன பெஸ்ட் டைலாக்ஸ் ஃபார் லக்கி பாஸ்கர். இல்ல அது வந்து பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா படம் பூரா டைலாக்ஸ் பேசுவாங்க. ஆனா எப்படின்னா பேசிட்டே இருக்க படம், ஆனா பேசிட்டே இருக்க உங்களுக்கு பிரீச்சியா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல சொல்ற விஷயம் கன்மையாகணும்.
அது தமிழ் டப்பிங்லயுமே நல்லா இருந்துச்சு, தெலுங்குல இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும், அது சொல்லவே தேவையில்ல. தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. அதனால வந்து அந்த டைலாக்ஸ் பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு அது கொடுத்தது வந்து நல்லா பொருத்தமானது. பிரம்ம யுகத்துக்கு பக்கா பொருத்தம். இப்போ இன்னும் ஒரு 4-5 அவார்டு பொருத்தம் அப்படியே சொல்லணும்னா. ஆனா எடிட்டிங்ல நீங்க சொன்ன நியாயமானதுதான். மியூசிக் உங்களுக்கு ஓகேவா? மியூசிக் பெஸ்ட் பிஜிஎம் தானே கொடுத்துருக்காங்க, பிஜிஎம்க்கு கொடுத்துட்டு போறாங்க. பிஜிஎம்லாம் இங்கே வாங்க, ஜிவி பிரகாஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல, நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேவரேட்டா இருக்கிறாரு. எல் முருகன் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு. பிரதமர் மோடி முன்னாடி நிறைய அந்த வாசிச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாருல, அது மாதிரி இல்ல, அது சில ஃபேவரிசம்னால கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் நல்லா அதுக்காக வந்து அவர் ஒர்க்கே பண்ணல, ஒர்க் பண்ணாம கொடுத்துட்டாங்கன்னு சொல்லல, ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஃபேவரிசம் அடிப்படையில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டா நான் எனக்கு டிசைவிங்கான அவார்டு அந்த மியூசிக் அவார்டு தான். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் பயங்கரமா ஒர்க் பண்ணிருப்பாரு அந்த படத்துல. இந்த ஓம் படத்துல இருந்து 3 பேரும் வாங்கிட்டாங்க, டைரக்டரும் வாங்கிட்டாரு, 2 ஆக்டரும் வாங்கிட்டாங்க நேஷனல் அவார்டு. ஆனா சாய் பல்லவி கொடுக்கல. ஆமா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சாய் பல்லவி யாமி கௌதம் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாமி கௌதம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் ஓஹோ 370 ஓஹோ அந்தது பிரகாஷ் bro, உங்களுக்கு தான் தெரியுமே. ஏன்னு அது புரியுது புரியுது ப்ரோ, இந்த துரந்தர் தானே, வருஷம் தமிழுக்கு இவ்வளவு இல்லங்க துரந்தர் தானே ப்ரோ. துரந்தர் தானே, அது இல்ல, ஆர்டிகல் 370 ஒரு படம் வந்துச்சு, அது ஃபுல்லாவே அவங்க அது புரியுதுங்க. படம் தான். யாமி கௌதம்னா இவங்க இந்த துரந்தர் டேரக்டரோட ஒய்ஃப் தானே, அவங்க அதான் ஆதித்யதாரோட ஒய்ஃப், அவ்வளவுதான், சிம்பிள். ப்ரோ இந்த வருஷம் ஏதாவது தமிழுக்கு இவ்வளவு அவார்டு வந்திருக்கு. அடுத்த வருஷம் கிளீன் ஸ்வீப் தான் துரந்தர், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரும். இந்த வருஷம் ஏதாவது இவ்வளவு அவார்டு 2 வருஷமா அப்படிதான் கமல். துரந்தர் 1க்கு ஒரு கிளீன் ஸ்வீப், துரந்தர் 2க்கு ஒரு கிளீன் ஸ்வீப். ஆமா, துரந்தர் 2க்கு ஒரு கிளீன் ஸ்வீப் இருக்கு. எல்லா பக்கம் எல்லா அவார்டு அதான். அதுவும் ஒர்த்தபிள் தான்டா, குறை சொல்ல முடியாது. ஒருத்துதான், அதுக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஒருத்துதான். துரந்தர் 1 வந்து டிசர்விங், 2 வந்து அந்த அளவுக்கு இல்ல. அப்ப எப்படி கொடுக்குறாங்க? வெங்கியும் தொடர்ந்து 2 வருஷம் வாங்கியிருக்காரா பிரகாஷ் ப்ரோ? டிவி மாதிரி வாத்திக்கு கொடுத்தாங்களே. ஆமா, வாத்தி கொடுத்தாங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்ப இந்த 49 வந்து வினோத் ட்ரீம் வாரியர்ன்றாங்களே, அது உண்மையா? உண்மையா இருக்கும் பட்சத்தில் தன் தலையில் தானே, அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல ஒரு ரூமர் வந்துச்சுல, ஆனா அந்த நியூஸ் உண்மைதான். எனக்கு வந்து உண்மையாலுமே இப்போ வந்து கரண்ட் ஃபார்ம்ல இருக்க ஹெச்டி பார்த்துட்டு எனக்கு வந்து உடன்பாடு இல்லைங்க பிரகாஷ் ப்ரோ. அதனாலதாங்க நான் ஸ்டார்டிங்ல வந்து பிளான்ட் அசாசினேஷன் பிரகாஷ் ப்ரோ 50 படத்துக்கு தெரியல. நான் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாரு, ஏங்க கடைசியா 49 படத்துக்கு இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 50 படம் அப்பதான் ரொம்ப பெருசா தெரியும், 49 படம் அப்படி பண்றாரான்னு தெரியல, அதுக்காக பண்றாரான்னு தெரியல. ஆனா எனக்கு உண்மையாலுமே வினோத் சூப்பரான டைரக்டருங்க. ஆனா அவன் சொல்றேங்க, ஒரு 7-8 வருஷமா, அப்ப 2019 போய் ஏகேட்ட லாக் ஆனாரா, அப்ப 7-8 வருஷமா இப்ப விஜய் பண்ண படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அப்ப அஜித் விஜய் இவங்க 2 பேர்த்து கூட கிட்டத்தட்ட 2019-2026 ஒரு 7 வருஷமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 பெரிய ஹீரோக்கள், ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸியா கம்ஃபோர்ட்டா டைரக்டர்ஸை பாத்துக்கிற ஹீரோக்கள். அவங்க வந்து ரொம்ப பெருசா மெனக்கட மாட்டாங்க, ஹீரோக்களும் அவங்கள ரொம்ப கம்ஃபோர்ட் லெவல்லே வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பிசினஸ் பயங்கரமா மாறிடும், உங்களுக்கு டோட்டல் ரீச் கிடைச்சிடும், பணம் பேரு புகழ் எல்லாமே கிடைச்சிடும் பெரிய ஹீரோக்களுக்கு பண்ணும்போது. அதோட வந்து உங்கள்ட்ட இருக்க அந்த வெறித்தனம் இருக்குல்ல, அந்த வெறித்தனம் போயிடும். உங்கள்ட்ட இருக்க இயல்பாவே உங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஒரு படம் படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபயர் இருக்கும், அது 2-3 படம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பெரிய ஹீரோக்கள் பண்ணாலும் கொஞ்சமா உங்களுக்கு அமுங்கிரும். அதுவும் இவர் 7 வருஷம் டோட்டலா அந்த அமுங்கி போய், நான் இந்த இது நமுத்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அமுங்கி போறதை விட நமுத்து போயிருச்சு அவருக்கு உள்ள ஃபயர். அவரே ஓரளவுக்கு ரொம்ப நல்லவரா மாறி, அந்த வினோத்துக்கிட்டே இயல்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு கான் மேன், அந்த ஒரு திங்க் ஒன்று இருக்கும் அவருக்கு, எப்பவுமே ஒரு ஃபயர் இருக்கும். அது அவரே விட்டுட்டாரு, அதை டோட்டலா விட்டு இந்த பீச்சியா இருக்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்டே கொடுத்தாலும் அந்த பயங்கரமான ஸ்கிரிப்ட் அந்த வெறித்தனமா எழுத முடியுமா, வெறித்தனமா படம் பார்க்க முடியுமான்னு தெரியல. அவர்கிட்ட இருக்க ஸ்கிரிப்டுக்கே அவரோட ஸ்கிரிப்டுக்கே அவரால் பண்ண முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கணும். நம்ம இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் போதுல, ஜனநாயகன் பார்த்துட்டு இப்ப அஜித் தான் பார்த்திருப்பாரு, அதனால அவர் சொல்லட்டும். இல்லைன்னா நம்ம தேட்டர்ல படம் பார்த்துட்டு சொல்லுவோம். ஏன்னா ஜனநாயகமே ரீமேக் படங்கிறதுனால நம்ம வந்து அதையுமே வந்து நானும் சொல்லுங்க பண்ண முடியாது. ஜனநாயகனும் சரி, அவர் நேர்கொண்ட பார்வை, அவர் எடுத்த மேக்சிமம்ல துணிவர மற்ற எல்லாமே வந்து அவரோட ஸ்டோரி கிடையாது. ஸோ எனக்கு என்னன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவர் ஜோன்ல அந்த மாஸ் ஹீரோ எதுவுமே இல்லாம அவர் கதையில பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹீரோ வந்து சூர்யா. எனக்கு பயங்கரமா செட் ஆகுன்னு தோணுது. அவர் ஸ்டைல உட்காந்து எழுதினாருன்னா தீரன் மாதிரி இன்னொரு படம் சூர்யா கிடைக்கும்.
இல்லங்க அதைத்தான் சொல்றேன். நீங்க அவருடைய எழுதுவாரான்னு தான் அந்த அவர் சொல்றாரு. கெப்பாசிட்டி சொல்றோம்ல, எழுதுவாரா? அதைத்தான் சொல்றேன். சொல்றாரு. நீங்க அவரே எழுதினாலும் அவர் படம் பார்க்க முடியுமான்னு சொல்றேன். ஏன் தெரியுங்களா, அவர் பயங்கரமா எழுதினாலும் அவருக்குள்ள ஒரு லேசினஸ் வந்துடும். எப்படின்னா இப்ப 2 ஹீரோக்கள் வச்சு ஈஸியா செட்ல போட்டு படம் எடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் சீன்ஸ் செட்டு தான். இப்ப நீங்க துணிவு செட்டு, வலிமை பெரும்பாலும் ரோடு மட்டும் தான். அது பாதி இந்த ஆபீஸ் கமிஷனர் இதெல்லாம் செட்டு. அது நேர்கொண்ட பறவை செட்டு, கோட் செட்டு, ஒரே செட்டு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இப்படி செட்டில் வச்சு ஜனநாயகம் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல செட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அது வெளியே ரோட்ல எடுத்துருக்க ரொம்ப வாய்ப்பு கம்மி. இப்ப நீங்க 7 வருஷமா செட்டுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கம்ஃபர்ட் லெவல்ல ஈஸியா இவ்வளவு ஈஸியா இருக்க, இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, இப்படிதானு சொல்லி ஒரு சினிமா வெறியா பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஈஸியா சுருக்கிட்டே போனாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப தீரன்ல எங்கெங்கயோ நார்த் இந்தியா போறது, அங்க போறது, இங்க போறது, மெனக்கட்டு ஸ்டோரிக்காக எங்கெங்கயோ போனதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க நீங்க ஈஸியா இவ்வளவு பண்ணா போதும், இப்படி பண்ணா போதும், இவ்வளவுதானே படம், இவ்வளவுதானே படம், அவ்வளவுதானே அவரே வேற சொல்லுவாரு அந்த இந்த படத்துக்கு இவ்வளவு போதும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு போதும் அப்படின்னா அந்த போதும் என்ற மனமே அப்படின்னு சொல்லுவோம்ல. சாப்பாட்டுல போதும்னு சொன்னோம்னா பரவாயில்ல, உடம்பு கெட்டு போகாது, நல்லது, ஆரோக்கியம். ஆனா சில விஷயங்கள் நம்ம போதும்னு சொல்லக்கூடாது. நமக்கு அந்த வேணும் வேணும் வேணும்னு இருந்தா மட்டும், அந்த வெறி இருந்தா மட்டும் சினிமாவில் ஜெயிக்க முடியும். இப்ப அவரு முன்னாடியே எழுதின ஸ்கிரிப்ட்னு வச்சுக்குவோம். இப்ப தீரன் பண்ண உடனே ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் பண்ணாரு, ட்ரீம் ஆடிட்டர் சொல்லி கொடுத்தாரு, அவர் சூர்யாக்கு பண்ணாங்க, ஓகே பண்ணாங்க. அதே ஸ்கிரிப்டே இப்ப அவரால் எடுக்க முடியுமா? அந்த பவர் இருக்குமா, அந்த ஒரு வெறித்தனம் இருக்குமா, அந்த ஃபயர் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டாரு, பேரு புகழாத்தாச்சு, பெரிய அவங்க ஒண்ணு தமிழ் சினிமா டாப் 2 ஸ்டார்ஸ் அவங்க கூட படம் பண்ணியாச்சுங்க. நீங்க ரஜினி கமலை விட்டுட்டு அவங்க அடுத்த ஜென்ரேஷனா நீங்க விஜய் அஜித் தானே, அவங்க கூட 2 பேத்து கூட படம் பண்ணியாச்சு. அப்ப நீங்க கிடைக்க வேண்டிய பேரு புகழ் ரீச் எல்லாம் கிடைச்சாச்சு, பணம் சம்பாதிச்சாச்சு. அதுக்கு மேல இப்போ பழைய கமிட்மெண்ட்டுக்காக ஒரு படம்னு ஒண்ணு பண்ணாலே ஏற்கனவே இது ஒரு கமிட்மெண்ட்டுக்காக பண்ற படம், அதுக்கு மேல ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போயிடும். ஆனா சூர்யா கொஞ்சம் ஏகப்பட்ட பேரை கடை கட்டிட்டு இருக்காரு அந்த 50 படத்துக்காக. அப்படியே அந்த 50 படத்துக்கு கேட்ட கதையை ஒண்ணு 49 படத்துக்கு செலக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம், சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். சரி பண்றாருன்னா அவரு இந்த ஏற்கனவே இப்ப கமல் சொன்ன மாதிரி இந்த பிளான்ட்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோம். ஏன்னா அந்த 50 படத்துக்கு முன்னாடி ஒண்ணு 49 இப்படி இருந்தாலும் 50 ரொம்ப பெருசா தெரியும் ஒரு கணக்கு இருக்கு, இருக்கட்டும். இல்ல பிரகாஷ், 50 பிரகாஷ் சொன்ன எல்லா வார்த்தையும் நான் ஒத்து போறேன் இதுல. அது உண்மையா பிரகாஷ் ப்ரோ? 50 அவருன்னு சொல்றாங்க, உண்மையா? எவருன்னே சொல்லிருங்க எனக்கு. அவர்தான் எஸ்எஸ். ஏங்க நான் அன்னைக்கே சொன்னேன், எஸ்எஸ் எல்லாம் பண்ண மாட்டாருங்க. தெலுங்கு மீடியாவே அவர் பண்ண மாட்டாரு. சூரிய போட்டு போறாங்க, ரூமர் போட்டுட்டு தான் இருப்பாங்க. இவருமே சூர்யாக்கும் 3-4 வருஷம் ஒரு படத்துல போய் உட்கார முடியாதுங்க. 3 வருஷம் 2 வருஷம் எல்லாம் போய் முழுசா உட்கார முடியாது. அவர் இப்பதான் ஸ்பீட்ல போறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு, ஸ்பீட்ல போற கங்குவால ஒரு தடவை பட்டுட்டாரு. அவரு இந்த 3 வருஷம் ஒரு படத்துக்காக உழைக்கிறதெல்லாம் பட்டுட்டாரு. ஆஹா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டரோல ஒரு 6 மாசம் 3 மாசம் 4 மாசம் முடிச்சு விடு ஷூட்டிங்க. அடுத்தது ஒரு படத்தை 4 மாசம் முடிச்சு விடு. இப்போ ஒரு படம் எடுத்தோமே, அது என்ன படம், விஸ்வநாதன் சென்ஸ், அது ஒரு 4 மாசம் ஷூட்டிங் முடிச்சு விடு. சூர்யா 47 பாருங்க, ஆரம்பிச்சுன்னு தெரியல முடிச்சுன்னு தெரியல. இப்ப முடிச்சு விட்டு அடுத்து இதுல ஒரு 5 படம் பண்ணிட்டு போயிடலாம், 10 படம் பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிட்டு அதுல 2 பெரிய பிளாக் பஸ்ட் ஆனா போதும், 2 சுமாரா போனாலும் போதும். ஆனா 3 வருஷம் 4 வருஷம் போட்டு மனம் எல்லாத்தையும் போட்டு ஏஜை கால்குலேட் பண்ணணும். நம்ம ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு 3-4 வருஷத்துல ஒரே படம் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆகாது. சிம்பிளா இந்த படம் 4 படம் பண்ணிட்டு வருஷத்துக்கு 3 படம் 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டு பீக்ல ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அதுதான் ப்ரோ பொட்டன்ஷியல். இன்னொன்னு சொல்றேன், ராஜமௌழி பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட திரும்ப சொல்றேன், ஏற்கனவே சொல்றேன், நீங்க ஓப்பனா சொல்றேன், அவர்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மனநிலையில உள்ள ஆளு. அந்த ஒரு குறிப்பிட்ட தெலுங்கு ஆடியன்ஸா, தெலுங்கு நடிகர்களை வச்சுதான் படம் எடுக்கணும், ஹீரோக்களா மத்த ஆர்டிஸ்ட வந்து இன்னொரு ஹீரோ ரோலுக்கு போட்டுக்குவோம், வெளி ஹீரோ போட்டுக்குவோம் அப்படின்னு நினைக்கிற ஆளு. நீங்க அப்படி பண்ணாலும் சூர்யா கூட பண்ண மாட்டாரு அவரு. அதுதான் ப்ரோ, எனக்கு அதை விட பெட்டரா இந்த 2 ஃபிலிம் 3 ஃபிலிம் கொடுத்த பிளாக் பஸ்டர் டேரக்டர் இருப்பாங்களா, அவங்களோட கொலாப் பண்ணி பார்த்து ஜித்து மாதவன், இந்த வெங்கட் லுட்டி அந்த மாதிரி டேரக்டர் கூட காம்போவா பண்ணாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஜில்லு ப்ரோ, அன்பே டைனா ரிவ்யூ சொல்லுங்க. அன்பே டைனா ரிவ்யூவா? அதான் சொல்றேன், அது அன்பே டைனா இல்ல, ஆவரேஜ் டைனான்னு, அவ்வளவுதான். விஷால் வாங்க மேல, ஒடிசி பத்தி எல்லாம் பேச மாட்டோம். பாத்துட்டாரு அவரு வருவாரு பாருங்க. அண்ணே இதுதானே சினிமா. சீதாராம் பினாய் கேஸ் 2 வேற பாத்திருக்காரு, 2 படம் பாத்திருக்காரு, 2 படத்துக்கு ரிவ்யூ வரும்னு நினைக்கிறேன் இப்போ. ப்ரோ ஆரம்பிங்க. ஆமா நேத்து 10 நிமிஷம் ஒருத்தர் தரேன்னு சொன்னீங்க, வர ஆளுக்கான படத்துக்கு தரா அண்ணா கேக்குதா? ஆமாண்ணா அன்பே டைனால இருப்பாரு, இனிமேதான் வருவாரு எனக்கு தெரிஞ்சு.
முடியுது, ஸ்பேஸ் டைம் முடியுற டைம்ல ஒரு ஓகே 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 கேக்குது சரி விஷால் கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. கமல் ப்ரோ சொல்லுங்க. ஓகே ஓகே. அண்ணன் படத்தை பார்த்தேன். ஒரு ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப டைம் எடுத்துக்கல, நல்லா கூவிட்டு போயிடுறேன். ஹவுஸ்ஃபுல் ஷோ, மதுரை எபிக் ஸ்கிரீன் போய் பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் அதை போட்டது எதுவுமே போடலை, டைரக்டா படத்தை போட்டான். இன்ட்ரோவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி படம் தான் போட்டான். இந்த ட்ரெய்லரும் போல, வெறும் ஒடிசியை மட்டும்தான் பார்த்துட்டு வரேன். படம் ஆரம்பிச்சது. படம் ஆரம்பிக்கிறப்ப ட்ரெய்லர்லாம் நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே தெரியும். இது வந்துட்டு இன்னொன்று முன்குறிப்பை எல்லாத்தையும் சேர்த்தே அப்படியே சொல்லிடுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராய்னு ஒரு படம் வந்துச்சு. ட்ராய்ன்ற படத்தை இப்போ எடுத்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணி, அவர் அதுக்கப்புறம் வேணாம் எனக்கு வேற ஒரு படம் பண்றேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. போன உடனே அப்ப ரொம்ப இளம் வயசுல இருக்கக்கூடிய நோலனை தான் படம் பண்ணணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. நோலன் படம் பண்றதா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல திருப்பி அந்த டைரக்டர் வந்ததுனால நோலனால அந்த படத்தை பண்ண முடியல. அப்பையில இருந்தே இந்த கதை மேல நோலனுக்கு ஒரு வெறி இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த ஜானர் அவர் தொடவே இல்லை. அவர் சயின்ஸு, த்ரில்லர் அந்த ஜோன்ல போயிட்டார். அப்புறம் சூப்பர் ஹீரோ படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் WB வந்துட்டு அவருக்கு பேட்மேன் கொடுத்துருக்காங்க. பேட்மேனின் ட்ராயும் கம்பேர் பண்ணா அவருக்கு அது ஒரு இதுவாகவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்த உடனே 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய ஆசையை அவர் வந்துட்டு ஒரு பிராண்டா மாறி, என் ஸ்டைல்ல இந்த படத்தை நான் பண்றேன். பொன்னியின் செல்வனுக்கு எப்படி நம்ம புக்கு படிச்சவங்களுக்கு பல வெர்ஷன் இருக்குமோ, மணிரத்னம் அவர் வெர்ஷன்ல எடுத்த மாதிரி அந்த படம் ஒர்க் ஆகுதுன்றதை விட்டுருங்க. ஆனா மணிரத்னம் அவர் வெர்ஷன்ல எடுத்தார்ல, அந்த மாதிரி இதுக்கு இதை வந்துட்டு பீட்டர் ஜாக்சன் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் டைரக்டர் மாதிரி பல வெர்ஷன்ல எடுக்கலாம். ஆனா நோலன் வந்துட்டு அவரோட ஸ்டைல எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வந்துட்டு ஏகப்பட்ட எபிக் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் கிளாடியேட்டர், ட்ராய் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனா அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த படம் எங்கேயோ இருக்கு. இன்னொன்னு, நல்ல வேளை நான் எபிக் ஸ்கிரீன்ல பார்த்தேன். இது ஒரு சினிமேட்டிக் அச்சீவ்மெண்ட்னே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணதே இல்லை. நிறைய ட்ரீட்மெண்ட் புதுசா பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு. அதுவும் நிறைய சீக்வன்ஸ் ஹாரர் படம் மாதிரி எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இப்ப படத்துல சில மான்ஸ்டர் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காருன்னா, அவர் அந்த மான்ஸ்டரை காட்டணும், இப்போ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல வர மாதிரி ஒயிட் ஷாட் வைக்கணும், அதெல்லாம் பண்ணவே இல்லை. எல்லாமே கேரக்டர்ஸ் மேலேயே தான் கேமரா இருக்கு. அது பேக்ரவுண்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, அந்த மக்கள் அந்த மனுஷங்க கத்துறது அதெல்லாம் பாக்குறப்ப பயங்கர பகீர்னு இருந்துச்சு. கேவ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு, அதை அவர் ஹேண்டில் பண்ண விதம். அதுக்கப்புறம் போட்ல வந்துட்டு இடிச்சு அந்த அப்படியே அவங்க போட்ல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே நகர்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்மளே அப்படியே அங்க இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு. இன்னொன்னு, எனக்கு பர்சனலா இந்த மாதிரி இந்த ராஜா கதைகள் இதெல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை. இன்னொன்னு, அதை பத்தி நம்ம நிறைய படிப்போம், ராஜராஜ சோழன் இது. ஆனா இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய இது இருக்கிறப்போ, இந்த கதையை பார்த்து இந்த கதையில அவர் சொல்ற பிலாசபி அதெல்லாம் முடிக்கிறப்ப, ஓகே ஒரு படம் எடுத்தா இந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கணும்ல அப்படின்ற ஒரு ஃபீல். இன்னொன்னு, நோலன் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல டார்க் நைட்டுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா புரியக்கூடிய ஒரு நோலன் படமாவும் இருந்துச்சு. அப்படியே இந்த படம் ரொம்ப பர்ஃபெக்டா நார்மல் ஆடியன்ஸ் யார் பார்த்தாலுமே மண்டையெல்லாம் ஒன்றும் குழப்பலடா, படம் நல்லாவே புரியுது அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. ஆனாலுமே டைம்லைன் மாறி மாறி வருது. ஸ்கிரீன் பிளேல எந்த ப்ராப்ளமே இல்லை. அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி அவ்வளோ அழகா போச்சு. இன்னொன்னு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். மேட் டேமன் பிச்சுட்டாரு. எக்ஸ்ட்ரா அவரோட கெரியர்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு, கடைசி 30 நிமிஷம் நோலன் பண்ணது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு இந்தியன் மசாலா படம் மாதிரி எடுத்துருச்சு நோலன். அதுதான் எனக்கு ஓகே. 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் நிறைய பேருக்கு அது பிடிக்குது பிடிக்கல, கதை ஸ்டோரி போனது கேரக்டர் ட்ரிவனா போனது பிடிக்கலனாலும் கடைசி 30 நிமிஷம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல நிறைய பேருக்கு இல்ல இந்த படம் இப்படி முடிஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஃபீல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா பண்ணிட்டாரு. அதுல ஒண்ணு பண்ணுவாரு, வில்ல எடுத்து ஒரு மேட்டர் இருக்கு. அது வரையும் ரொம்ப சைலண்டா இருந்துச்சு தியேட்டர்ல. எந்த வித நாய்ஸும் இல்லை, போனை எவனும் நோண்டல, எதுவுமே பண்ணல. நோலன் படம் தான் தனி மரியாதை கொடுக்குறாங்க போல. அது நம்ம ஊர்ல சந்தோஷமா இருந்துச்சு. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எவனும் குழந்தைய கூட்டு வரல, ஏன்னா குழந்தைய கூட்டு வர முடியாது, சாரி ஏ சர்டிபிகேட். எவனும் பேசல, எதுவுமே பண்ணல. ஃபுல்லா படத்தை ரசிட்டாங்க. கடைசியில மொத்த தியேட்டரும் கை தட்டி அந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சு முடிச்சாங்க. ரொம்ப நிறைவான ஒரு படம். திருப்பி போறேன்.
புக் பண்ணிட்டேன், தேட்டர் விட்டு வெளியே வந்தோடனே புக் பண்ணிட்டேன், திருப்பி போகணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை எத்தனை வாட்டி எப்பிக்ல பார்க்க போறேன் அப்படின்றது தெரியல. முழு சாட்டிஸ்பாக்சன். அந்த படம் முடிஞ்ச விதம், அந்த கேரக்டர் எதை பேசுற விதம்னு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பிரகாஷ் அண்ணன், நீங்க இந்த படம் பாப்பீங்களா, பாக்குற ஐடியா இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சும்மா ஒரு வாட்டியாவது எப்பிக்ல பார்க்கணும். இல்ல கண்டிப்பா பாக்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே கண்டிப்பா போதும். பாக்குறேன். அதே மாதிரி இல்ல இன்னொன்னு மட்டும் சொல்லிடுறேன், ஜஸ்ட் பண்ணுக்கு தான் இது. சொல்லுங்கண்ணே. சொன்னீங்க சத்தமே இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல, அது பண்ணுக்காக மட்டும் பேஸ்ட் ஆன் ரிவ்யூ சொல்லி நான் படம் பாக்குறதுனால சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் ரிவ்யூஸ் மட்டும் அவன் செத்துட்டான்டா அவன் தூங்கிட்டாங்க. அந்த மொமெண்ட்டுக்கு மொத்த தேட்டரும் எனக்கு இல்ல ஸ்டார்டிங் சத்தமே இல்ல, எவ்வளவு ஓட்டு வந்து ஒரு நாள் அவன் தூங்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம மகாபாரதம் ராமாயணத்தோட அவ்வளவு சிமிலாரிட்டி. ஆனா இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைன்றானுங்க. அங்கிருந்தே இதோட ரொம்ப ரொம்ப ஓல்டு மித்தாலஜி இதுதான் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியல. ஆனா மகாபாரதம் ராமாயணத்துக்கு அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஒரு வாண்ட் இருக்கும்லன்னு, அதே மாதிரி இந்த ஒடிசியஸுக்கும் அவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் நான் சில பேர்லாம் ட்வீட் போட்டிருந்தாங்க, இது நோலனோட ராமாயணம், நோலனோட மகாபாரதம் அப்படின்ட்டு. இன்னொன்னு சில ஓக் சிந்தனைகள்லாம் இருக்கு, அவர் வந்துட்டு கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்காரு. ஆனா அதெல்லாம் எதுவுமே பிரச்சனையா தெரியல. ஒரு இந்தியன் ஆக்டர் நடிச்சிருக்காரு, அவருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பரா. அவரு கூடவே இருப்பாரு, சந்தோஷ் நாராயணனா, சந்தோஷ் நாராயண் மாதிரிதான் இருப்பாரு. ஆனா அவர் வந்துட்டு இமேஷ் பட்டேல் அவரு அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னும் மேட் டேமண்ட் அப்படி எதிர்பார்க்கல. நமக்கு ஜேசன் போன் அப்படி இப்படின்லாம் பார்த்திருக்கோம். இதுல அந்த ஆள் நடிச்சதே ஒரு மாதிரி வேற விதம் தான். ரொம்ப தமிழ் டப்பிங் தெரியல எப்படி இருக்குன்ட்டு. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நான் தமிழ்ல பார்த்தேன், நல்லாதான் இருந்துச்சு. ஒரு நடுவுல ஒரு சீன்ல ஒரு ரைமிங் ஒண்ணு போடுவானுங்க, தேட்டரே குபீர். எந்த சீனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான சீன் ப்ரோ, தேட்டரே அமைதியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு ரைமிங்ல ஒண்ணு போட்டானுங்க தமிழ்ல. இன்னொன்னு எனக்கு தேட்டரே குபீர்னு ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, அது 1001 ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரிதான் இருக்கு. அப்புறம் தான் புரியுது செல்வா வந்துட்டு ஹோமர் ஒடிசி படிச்சிருக்கு. செல்வாவுக்குமே அந்த கதை பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1001 ஃபர்ஸ்ட் ஹாஃப். விஷால் நான் நேத்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னாரு, ஸ்பேஸுக்கு நீங்க வா. இல்ல அப்படியா, நேத்து சொன்னாரு. ஆமா, அது வந்துட்டு அவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. இன்னொன்னு கண்டிப்பா ஒரு ஹாரர் படம் எடுத்தே அவனுங்க நோலன்னு. அவ்வளவு ஆச்சரியமா போயிடுச்சு. சவுண்ட்ஸ் அவர் ட்ரீட் பண்ண விதம். அதான் சொல்றாரு. ஆமா, இதுல அந்த கேவ் சீன் ஒண்ணு இருக்குல்ல கமலா, ஐயோ அந்த அதுல விஷால் ப்ரோ கவனிச்சீங்களா, அது வந்து அந்த இதை வந்து பிரம்மாண்டமா அதெல்லாம் இல்லவே இல்ல. அந்த பக்கமே போல லைட்டா காமிச்சிட்டு கீழே என்ன நடக்குது அதான் முக்கியமா. ஆமா ஃபுல்லா அங்கதான் போக்கஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ரொம்ப புதுசா இருந்துச்சு, நம்ம இப்படி பார்த்தது இல்லல்ல. அதுதான் அதுவே நேற்று மட்டும் நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஸ்பேஸ்ல. எனக்கு பிடிச்சிருந்து ரொம்ப படம். இவங்க நெகட்டிவா சொல்றாங்கன்னு புரியல, ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்த்தேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நேற்று ஸ்பேஸ்ல. எனக்கு உண்மையாலுமே இதுவே ஒரு மித்தாலஜி தான், ஹிஸ்டரி கிடையாது. ஒருவேளை இது உண்மையா நடந்திருந்தா இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் போயிட்டேன். அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ள இம்மர்ஸ் ஆகி பார்த்த ஒரு ஃபீல். இன்னொன்னு எப்படி எடுத்தாங்க, நிறைய கடல் ஷாட், நடுக்கடல் ஷாட், அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் ஆகணும், ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் 91 டேஸ்ல ஷூட்டிங். அதெல்லாம் ஆச்சரியம் தான். இங்க எனக்கு அது சரி, நம்ம கம்பேர் பண்ணாலும் நீ வந்துட்டு ஆங்கிலத்தை இது அத பத்தி பிரியங்கா சோப்ராட்ட கேட்டிருப்பாங்க விஷால். ஓகே, நோலன் வந்து இந்த படத்தை 21 நாள்ல முடிச்சிட்டாரு, 91 நாள்ல முடிச்சிட்டாரு, 91 நாள்ல முடிச்சிட்டாரு. நீங்க ஒரு படம் இந்தியன் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ராஜமௌழி எப்பயுமே அப்படிதான் எடுப்பாரு, கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்துப்பாரு ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. ஒருவேளை டைம் எடுத்து படம் பண்றதுதான் பெஸ்ட், அது அப்பதான் படம் நல்லா வரும்னு இது பண்றாங்களான்னு தெரியல. இத 91 நாள்ல எல்லாம் அந்த ஆள் எப்படி எடுத்தான்னு என்னால யோசிக்கவே முடியல. அடுத்ததா பண்ணணும்னு சொல்றாங்க. நினைக்கிறேன், தெரியல எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் சொன்னா கேள்விப்பட்டேன்.
திருப்பி டாம் ஹாலண்டோட தான் சேர போறாங்க. ஹாரர் ஸ்டோரி தான், ஆனா இது டாம் க்ரூஸ் இல்ல விஷால் ப்ரோ. இல்ல டாம் க்ரூஸ் எனக்கு தெரிஞ்சது. ஆமா தெரியும் என்ன படம் பண்ண திருப்பி டாம் ஹாலண்டோட சேருவாரு அப்படின்ட்டு அங்க 2-3 ஆர்டிகல் படிச்சேன். படம் ஐமேக்ஸ் கேமரா இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ரொம்ப அது எல்லாமே கான்வர்சேஷன் சீன் எல்லாத்தையும் ஐமேக்ஸ் கேமரால எடுத்திருந்தாரு. அந்த எபிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நடுக்கடல் சீக்வன்ஸ், அந்த கேவ் சீக்வன்ஸ், அப்புறம் ஒரு சுழல்ல சிக்கிட்டு போற மாதிரி ஒண்ணு, அப்புறம் ஒரு பல பொண்ணுங்க ஒரு மலையில படுத்திருப்பாங்க அங்க அதை போறது. அப்புறம் இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு பொண்ணு வருது, 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த விச்சா வரவங்க தானே விஷால் ப்ரோ மிரட்டி விட்டுருப்பாங்க. மிரட்டிட்டாங்க சுகன். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே நமக்கு பயமா இருக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு குடுக்குற ரியாக்ஷனுக்கும் கடைசியில குடுக்குற ரியாக்ஷனுக்கும் யாருமா தாய் நீ எங்கேயா போய் மாட்டிட்டானுங்கன்னா மியூசிக் அப்படியே பின்னாடி ஒரு மாதிரி ஹாண்டிங் மியூசிக் ஒன்று வரும், அப்படியே மியூசிக் ஏறும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். இன்னொன்னு அந்த ட்ரோஜன் வார படம் ஸ்டார்டிங்ல காட்டல, அது அங்கங்க வருது அந்த வார் சீக்வன்ஸ். அதை கதையோட ஒரு பின்னி எடுத்துட்டு போனது. அது ஃபர்ஸ்ட் அந்த குதிரைக்குள்ள எல்லாம் இருப்பாங்க, ஆனா அது வெளியே காட்டுனது. அதுக்கப்புறம் குதிரைய உள்ள அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத காட்டுறது. அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாரு. ஒரு அரசன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த போரை தூக்கி பிடிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த படம் பேசுறது. ஆனி ஹாத்வே அவங்க ஒய்ஃபா செம்ம எமோஷனல் மொமெண்டா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டிங், அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். 20 வருஷமா அந்த பொண்ணு அப்படியே அங்க அத்தனை பேர் இருப்பானுங்க, அவனுங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு இதோட பாலிடிக்ஸ்னால அது அப்படியே ஒரு மாதிரி அடக்கி வச்சிருக்கோம். 20 வருஷமா ராஜ்யத்தையே அரசன் இல்லாம ஒரு பொண்ணு அடக்கி வச்சிருக்குன்னா அப்ப எவ்வளவு பவர் வேணும், அதை காட்டுனது. நம்ம ஹாலண்டு நல்ல ஆக்டர் போலியாங்க, சி நல்லா நடிக்கிறான். ஆமா ஒரு மாதிரி ஆக்டர் போலியாவா இல்ல பாரு, அப்படி சொல்லல பாரதி ப்ரோ. நம்ம வேற படத்துல பார்க்க வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு நமக்கு இந்த ஜெனரேஷன்ல இப்படி வர ஆக்டர்ல டிமோத்தி அந்த டியூன் ஹீரோ இருக்கான்ல, இந்த மார்ட்டி சுப்ரீம் எல்லாம் பண்ணா அவன் சூப்பர் பெர்ஃபார்மர்னு தெரியும். ஆனா நம்மளால செமையா பண்றான், சூப்பரா பண்றான். ஏற்கனவே ஃபியூச்சரே வந்தான்ட்டு போயிட்டு இருக்கு, நீங்க வேற. இன்னொன்னு ராபர்ட் பேட்ரின்சன், அவர் ரோலுமே கிளைமேக்ஸ்ல அவர் கதறுவாரு. அவர் பார்க்கும் போதுல எனக்கு செம கோபி, என்ன நாட்டண்டா போட்ட அவருக்கு லைட்டா இதாயிரும் ப்ரோ, பயந்துகிட்டு பின்னாடி ஓடுவாரு. ஒவ்வொரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொன்னு ப்ரோ பயந்து இன்னும் 1.5 வருஷத்துல ஃபயர் விடணும் பாத்துக்கங்க. ஏன் தலைவா பேட்டின்சனுக்கு 1 வருஷத்துல என்ன படம் வருது அடுத்து? ஐயோ அதுக்குதான் வெயிட்டிங். இந்த படத்துக்காக ஒரு படத்தை டிலே பண்ணாங்களே, பேட்மேன் 2. அது எல்லாருமே அது என்னன்னு தெரியல பாருங்க. மார்வெல் வந்துட்டு டேட்ஸ தள்ளி வச்சிருக்காங்க. டாம் ஹாலண்டுக்கு 2 ஷூட்டிங் ஒரே நாள்ல நடக்கிறதா இருந்துச்சான். ஹாலண்ட் போய் ரெக்வெஸ்ட் பண்ணோன்னே சரி போய் பண்ணுங்கன்னு இருக்காங்களாம். ராபர்ட் பேட்ரின்சனுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் போகணுன்றதுக்காக பேட்மேன் 2 ஷூட்டிங்க தள்ளி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நோலன் படத்துக்கு நடக்கும், எல்லாம் மேஜிக் தான். சூப்பர். இன்னொரு கேரக்டர் வருமே, அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு? யாருங்க? ஒரு உமன் கேரக்டர் சொல்றாங்க விஷால் ப்ரோ, அதனாலதான் சொல்றாங்க தென்னகத்து மணிரத்னம். இன்னொரு கேரக்டர் விஷால் ப்ரோ சொல்லுங்க. இன்னொரு உமன் கேரக்டர் 22 கோடி காசுனா இந்தியா டே 1. என்ன தலைவா கேட்கல தலைவா? 22 கோடியா டே 1 இந்தியால இருக்கும். 15-16 கோடி ப்ரீ சேல்ஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. எப்படியுமே டே 1ல வாக்கிங்ஸும் அதிகமா இருந்திருக்கும். சரியான ஓப்பனிங், சூப்பர் ஓப்பனிங். இது போய் நிக்கிற இடமும். இன்னொன்னு படம் நல்லா இருக்கு பிடிக்கலன்றத விட்டுருங்களேன், சும்மா ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்ட்டே போவாங்க. எல்லாரும் சொல்லல, அவருக்குன்னு ஒரு பேஸ் இருக்குல்ல, சும்மா ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு போவாங்கன்னு தான் தோணுது. ஓப்பன்ஹைமரே 152 கோடியா விஷால் ப்ரோ இந்தியன் கலெக்ஷன் சல்ட்டா பண்ணிரு. ஆமா விஷால் ப்ரோ, எனக்கு ஓப்பன்ஹைமர் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல. ஏன்னா அந்த படத்துல எனக்கு கொஞ்சம் எனக்கு புரியலன்னு வைங்களேன் ஓப்பன்ஹைமர். இன்னொன்னு அது ஆமா எனக்கு இந்த படம் அப்படி இல்லை. எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸாவே அப்பா. நான் போறப்பே என் மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு கிளாடியேட்டரை விட ஒரு சூப்பர் படம் கொடுத்தலைவா, எனக்கு அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும் எபிக் பிலிம்ஸ்ல. ஆனா அதெல்லாம் தூக்கி எங்கேயோ போயிட்டாரு, அப்படி எடுத்திருக்காரு.
இல்ல அது எப்படி சொல்றது, நிறைய ரொம்ப விஎஃப்எக்ஸ கம்மி பண்ணிட்டு ஒரு பிராக்டிக்கலா பண்ணதுதான் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னொன்னு அது ஒரு அது தெரியல, அது கதை அப்படியே பொறுமையா தான் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு சீனுமே போர் அடிக்கல, ஏன்னா டைம் லைன் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இங்க நடக்கிறது அங்க நடக்கிறதுன்னு மாறி மாறி காட்டுவாங்க. படத்துல நிறைய நரேட்டர்ஸ், ஒரு நரேட்டர் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரையும் வெறுப்பேற்ற விரும்பல, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தவங்க எல்லாம் சொல்லுங்க. அப்படியே இப்போ அன்பே டயானா பாத்தீங்களா யாராவது? அந்த படமும் ஒர்க் ஆச்சு, சொல்லுங்க அதை பத்தி. அதுக்கு முன்னாடி ஐமேக்ஸ் சொல்றாங்கல்ல, ஐமேக்ஸ் இப்ப சென்னையில எது பெஸ்ட்? தமிழ்நாட்டிலே பெஸ்ட் கோயம்புத்தூர்னா, சென்னையிலனா நீங்க லூக்ஸ் ட்ரை பண்ணலான்னு. பலாசோ இல்ல ஆமா, இப்ப அதை ரெனோவேட் பண்ணி சொல்லிருக்கானுங்க. ஆனா தமிழ்நாட்டிலே பெஸ்ட்னா கோயம்புத்தூர் பிராட்வேன்னு. நீங்க தமிழ்நாட்டிலே நீங்க இந்தியாலேயே உண்மை சொல்லலாம், கிட்டத்தட்ட சொல்லலாம். பட் ஆனா டெல்லி ஐமேக்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த ஒடிச்சிக்கு ஐமேக்ஸ் விடுறாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா பாக்குறதுன்னா ஆமா, இந்த படத்துல நீங்க அங்க ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன், இந்த எக்ஸ்பெக்டேஷனோடய நீங்க போங்க. நீங்க அந்த படம் பார்த்தே ஆகணும்னா. இல்ல கோயம்புத்தூர் போகணும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுக்கு நீங்க இல்ல ரொம்ப தஞ்சாவூர் எபிக்ல பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ரைட் விடுங்க, எனக்கு அப்ப இங்க பக்கம் தான் விடுங்க. தஞ்சாவூர் எபிக் கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐமேக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. எபிக் ஸ்கிரீனே ஓகே தான், எனக்கு சூப்பர் தான். அந்த இது ப்ரோ, இங்க ராக்கி சினிமாஸோட போட்டோ போட்டுருந்தாங்க பாத்தீங்களா? தெரிச்சது, தியேட்டரே மஜாவா கட்டிருக்காங்க போல. ஒரு வாட்டி போனுங்க அது கலர் என்ன அப்படியே உண்மையாவா இருக்கும்? இல்ல கலர் இவங்க அப்ஸ்கேல் பண்ணிருக்கானுங்க. படமே அந்த டோன் கிடையாது உங்களுக்கு. படம் அவ்வளவு பிரைட் டோனே கிடையாது. அதான் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஆமா ஆமா ஆமா, இல்ல அந்த டோன் இல்ல. நான் வித்தலவு பார்த்தேன் விஷால் ப்ரோ, அங்க வித்தலவே வேண்டுச்சு அந்த டேரக்டர். இன்னொன்னு ராக்கி சினிமாஸ்ல ஆமா, இன்னொன்னு நோலன் படத்துல ஒரு இது இருக்கும்ல, நமக்கு அவர் சில சீக்வன்ஸ் மட்டும் ஐமேக்ஸ்ல எடுத்திருப்பாரு. பாதி சீன் வரப்பெல்லாம் ஸ்கோப் வந்துரும். இன்டர்ஸ்டெல்லர் எல்லாம் பாக்குறப்ப சீக்வன்ஸ் ஃபுல் இது, அந்த காமெடி எல்லாம் எதுவுமே கிடையாது. பட்டம் ஃபுல்லா கான்வர்சேஷன் தலைவர் ஐமேக்ஸ்ல எடுத்து என்டையர் பிலிம் ஷாட் இன் ஐமேக்ஸ். ஆனா ஒரே ஒரு ஆசைங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி படத்தெல்லாம் அந்த ஒரிஜினல் தியேட்டர்ன்றாங்க, 40 தியேட்டர் தான் இருக்குன்றாங்களே, அதுல ஒரு வாட்டி பாத்துடணும் இப்படிதான் இருக்குன்னு. ஒரே ஒரு ஆசைதான், வேற அதுலதான் பார்த்தாரு விஷால் ப்ரோ. ஆகாஷ் கொண்டாடி இருப்பீங்களே ஆகாஷ். நேத்தி வேற இல்ல கமல் அடுத்த மாசம் தான் போனோம், அதுல கிடைக்கல. ஒரு மாசம் மகேஷனா இருக்கிற இடத்துலதான் அது இருக்கு. அவர் எப்ப போறாருன்னு தெரியல. இல்ல எனக்கு இருக்கு. ஆனா ஸ்பைடர்மேன் வர வரைக்கும் அந்த தியேட்டர் ஃபுல் சோல்ட் அவுட். அதனால நான் இன்னொரு ஐமேக்ஸ் தான் போனேன். 70mm அடுத்த மாசம் தான் போனோம். பிரகாஷ் ப்ரோ, இந்த நேஷனல் அவார்டு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அப்பவே ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். வணக்கம் பல்தான். சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, அக்கண்டாட்டுவும் அவங்க அஜெண்டாக்கு தானே எடுத்தாங்க, அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. தயவு செஞ்சு இல்ல கமல் இவங்க போற போக்க பார்த்தா எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க போல கமல். அது ஓகே, அக்கண்டாட்டு குடுக்கற அளவுக்கு சீ இல்ல ஏங்க. இப்ப கொடுத்த அவார்ட்ஸ் எல்லாம் சூப்பரா, உனக்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லு. இல்ல சத்தியமா ஒரு மரியாதை. அக்காடா 2 நல்ல படம் வந்திருக்கா தெலுங்குல. புஷ்பா 2 அவரதே அந்த படம் வருஷம் தாக்கு மகராஜன் வந்திருக்கு. புஷ்பா 2 வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காங்கல்ல, ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேவா என்னது? ஓகே தான், சூப்பர் தான். இல்ல ப்ரோ, மகாராஜாவோட புஷ்பா 2 அவங்க என்னத்தையும் பாத்துருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. ஆமா, அல்லு அர்ஜுனுக்கு பெஸ்ட் ஆக்டர் ஃபார் புஷ்பா கொடுத்தாங்க. இப்ப பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காங்க. அது ஓகே விஷால் ப்ரோ, ஓகே. அது கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம், ஏதோ எஃபர்ட் போட்டிருப்பான். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் விட்டுரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அந்த எஃபர்ட் இருக்கும். தமிழ் ஃபிலிம் என்ன படம் கொடுத்திருக்காங்க? ஏதாவது நம்ம வன்மத்தை கக்கணும், அது வேணாம், அதெல்லாம் தவிர்த்துருவோம். அவர் என்ன ஃப்ரைட் ரைஸ் கடைக்காரர் தானே? அடுத்த வருஷம் இட்லி கடைக்காரர் கொடுப்பாங்களா? ஒண்ணுமே புரியல.
அமரனுக்கு நான் ஜிவி எதிர்பார்த்தேன். அப்ப இட்லி கடைக்கு கன்ஃபார்ம் தானே ப்ரோ? ஃப்ரைட் ரைஸ் கடைக்கே கொடுக்குறாங்கன்னா ஜிவிக்கு இட்லி கடைக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கன்ஃபார்ம். மத்தபடி என்னன்னு தெரியல. ஏங்க சரி அது தெரியல. அமரனுக்கு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல இல்ல எல்லாரும். விஷால் ப்ரோ, எனக்கு ஒண்ணு புரியல. அந்த ஆளு ஒரு டைம்ல இன்டர்வியூல புலம்பிட்டு இருப்பான், யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி 1001 டைம்ல அந்த மாதிரி. ஆமா ஆனா ஆமா. இப்ப என்னன்னா பேக் டு பேக் நேஷனல் அவார்டா கொடுத்துட்டு இருக்காங்களே, யாரனா புடிச்சு மிரட்டிட்டாரா? ஆமாங்க, என்ன என்ன தெரியல உங்களுக்கு. அமரனுக்கு அமரனுக்கு இல்லங்க, வந்த உடனே தூங்கிட்டேங்க. நீங்க இந்த குரூப்ல பேசிட்டு இருந்தீங்களா, அது சொன்ன லைட்டா கேட்டுச்சு. ஓகே ஓகே, அமரனுக்கு வாங்கிருக்காரு ப்ரோ. ஓகே ஓகே. பேக் டு பேக் விஷால் ப்ரோ. வெங்கியும் அவரும் பேக் டு பேக். சரி ப்ரோ, ஒரு 2 நிமிஷம் நான் தூக்கி போட்டு சாத்திடுறேன் ராயனை. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இதெல்லாம்? எப்படி ப்ரோ இதெல்லாம்? அந்த வருஷத்துல என்ன கேட்டா நான் லவ்வர் பந்த் தான் சொல்லுவேன் பெஸ்ட் பிலிம். எந்த ஆங்கிள் கொடுத்தாங்க? மெய்யழகன் இருக்கு, மகாராஜா இருக்கு. நான் இதெல்லாம் கொடுக்கவும் பயந்துட்டேன். எங்க பெஸ்ட் ஆக்டர் நம்ம இந்தியன் தாத்தா இது கொடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டேன் நான் வேற. ஐயோ ரொம்ப இதாயிருச்சு ப்ரோ. என்ன தலைவா, அது மேலலாம் நமக்கு மரியாதை கொஞ்சம் ரொம்ப நாளாவே இல்ல தலைவா. ரொம்ப தலைவா, எனக்கு அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. இப்ப இதை மோட்டிவேட் ஆயிட்டா அவர் ஏதோ பரோட்டா கடை அது இதுன்னு ஏதாவது வந்துட போறாரு. அது அவங்க ஃபேன்ஸே பதறிட்டு தான் இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த டைரக்ஷன் இந்த லிஸ்ட்ல நம்ம 2 அவார்டு படத்தையும் மறந்துட்டோம் பாருங்க. வாழை, கொட்டுக்காளி, அதெல்லாம் மறந்தே போயிட்டோம் பாருங்க. கொட்டுக்காளிக்கு அவார்டு வந்திருக்கணும், வாழைக்கு வந்திருக்கணும். இதெல்லாமே மெய்யழகன் எல்லாமும் சேர்க்கணும்ல. மெய்யழகனை அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் கடை எவ்வளவு பரவாயில்ல. ஃப்ரைட் ரைஸ் கடை சரி பல்தான், சரி விடுங்க. இல்ல அந்த கொட்டுக்காளிக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் கடை எவ்வளவு பரவாயில்ல போக. சரி கொட்டுக்காளி விட்டுருங்க, வாழை இருக்கு, அது ஓகே. நீங்க கொட்டுக்காளி எல்லாம் சேர்த்தீங்கன்னா லப்பர் பந்து இந்த இதுதான் வருமா விஷால் ப்ரோ? ஆமா லப்பர் பந்து அந்த வருஷம் தான். ஆமா தலைவா, இவங்க பெஸ்ட் டெபியூ வச்சு கொடுக்கலாம் அவனுக்கு. எனக்கு என்ன கேட்டா கல்கிக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க, அதுதான் லப்பர் பந்துக்கு கரெக்டான அவார்டு. இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிசர்வ் என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க, பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம். கல்கிக்கா? கல்கிக்கு மேல நம்பாலு கொடுத்துட்டாங்க. டாப்ல உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதிக நேஷனல் அவார்டு தலைவர் தான் நினைக்கிறேன், மம்முக்கா. தலைவர் பார்த்தா கலா மாஸ்டர் இருக்காங்க. என்ன கதை? அதான் நானும் சொல்ல கேட்க வந்தேன். ஜூரின்னு பார்த்தா கலா மாஸ்டர் இருந்தாங்க. கலா மாஸ்டருக்கு என்ன ப்ரோ வேலை? கலா மாஸ்டர் தலைமையில தாங்க ஜூரியன்னு கேள்விப்பட்டா தானே. இல்ல தமிழ் செலக்ஷன் கமிட்டிக்கு அவங்க தான் ஜூரி. தமிழ் படங்களுக்கு கிழிச்சிட்டாங்களே பிரகாஷ், எப்படின்னா கிழிட்டாங்களே. சூப்பர். கிழி இல்ல, இன்னும் ஒரு எந்த கதை அந்த மாதிரி இல்ல. நீங்கெல்லாம் அப்படி யோசிக்கிறீங்க. ஆனா ஒருத்தர் யூஆர் ஜீனியஸ்ன்னு சொல்லி கேப்டன் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ட்வீட் அதே மாதிரி ஒரு டைரக்டருக்கு போட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல அந்த படத்துக்கு ஏதாவது கொடுப்பாங்களோ? கரையும் பேங்க் சம்பந்தமான படம், மக்களுக்கு தேவையான கருத்து. ஆமா விஷால் ப்ரோ, கேப்டன் மில்லருக்கு ஏதோ என்வாரன்மெண்டல் பீப்புளுக்கு சொல்ல கருத்துக்கு நல்ல சொல்றாங்கன்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் ஃபிலிம் கொடுத்திருக்காங்க ப்ரோ. இல்ல ராயன் தான் ப்ரோ ஃபீச்சர் ஃபிலிம். ராயன் பெஸ்ட் தமிழ் ஃபிலிம்டா. கேப்டன் மில்லர் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல் சர்வீஸ் சயின்ஸ். அதுதான். இல்ல ஒண்ணுமே புரியலையா? அப்படிதாங்க போட்டிருக்குது. என்விரான்மெண்டல், சோசியல், சயின்ஸ் என்னென்னமோ போட்டிருக்காங்க. இவிஎஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பெஸ்ட் சொல்லுங்க. எஸ்டே சூர்யா மாதிரி இருக்கீங்களோ? ஸ்பைடர் எஸ்டே சூர்யா விஷால் ப்ரோ அவருக்கு அவார்டு மேலே விருப்பம் இல்ல. ஆனா அடுத்த ஆள் போட்டா வயிறு வாயெல்லாம் எரியும். அவர் எப்படின்னா அதாவது சூர்யாவோ தனுஷ் அவார்டு வாங்கிட்டாங்கன்னா ஆசிட தம் மேல ஊத்திட்டு பெட்ரோலை ஊத்தி பத்த வச்சுக்கிட்ட மாதிரி எரியும் பரணிக்கு மட்டும். நீயும் சொல்லிட்டு போங்க. பிரகாஷ் நேத்தி இந்த தனுஷ் படத்தோட தலைப்பு வந்துச்சு, அதை கேட்டீங்களா? என்னன்னு அது கன்ஃபார்ம் பண்ணு. ஆமா பிரகாஷ் ப்ரோ, அதுக்கு வாங்கி எனக்கு அது புரியல. தமிழரசன் பச்சை முறுத்த படத்துக்கு நரம்பன்னு ஏதோ டைட்டில் சொல்லி இருக்காங்க. பூசாரியா வேற நடிக்கிறாரம்மா. என்னங்க
மதுரை பேஸ்ட் பூசாரி. படம் பேர் வந்து கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். படம் ரெட் ரோட் படம் பேர் வந்து படம் பேர் வந்து படம் பேர் வந்து நமக்கு ஆச்சரியம். படம் பேர் தான் நமக்கு ஆச்சரியம். அண்ணே அண்ணே நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன்னு வர வந்துட்டான், அவ்வளவுதான். எல்லாரும் போங்க தாழ்வான கமல். அது ஏதோ நான் ஏதோ அந்த அபியூசர் எவ்வளோ எடிட் பண்ணி போட்டதுன்னு வலைபேச்சுல சொன்னது ஆகாஷ் ப்ரோ. அது வந்து தனுஷ் தான் டைட்டில சஜஸ்ட் வேற பண்ணாராம். என்ன அந்த நேம் சொல்லிதான் அது வந்து என்ன தெரியுமா சொன்னானுங்க, விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவர் இப்ப படத்தோட இதுலயே சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு போடுறாங்கன்னு அது எலிவேஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தனுஷ் எல்லாரும் எலும்பன் நரம்பன்னு சொல்றதுனால அந்த டைரக்டர் படம்ன்றப்ப இந்த தலைப்பு தெரியல நமக்கு. பாப்போம் புரியல. கரசாமின்னு சொல்லி கரையர் வச்சாரு, அந்த டைரக்டர் கூட தான் கன்வின்ஸ் பண்ணலையா? பிரகாஷ் உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இந்த worst டைட்டில் பெட்டிஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா அதை வேணா ஏற்கனவே 2 பேர்த்துக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொடுக்கலாம்னு பார்த்தேன். அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டிலே வைக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் போயிட்டாரு. அதனால அந்த அவார்டு இப்ப வந்து அண்ணா போஸ்டா தனுஷ் கொடுத்துடலாம். அப்படி ஒரு வச்சாருன்னா அவர் கூட மாறிட்டாரு ப்ரோ. இங்கிலீஷ் டைட்டில் வைக்க ஆரம்பிச்சாரு. ஓகே என்ன ப்ரோ அத்தாடி டைட்டில் வச்சீங்கன்னா நரம்பன் கிரம்பன்லாம் வச்சீங்கன்னா 15 டைட்டிலாவது வராது. என்ன கணக்கு டைட்டில் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்றும் புரியல. இந்த சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா இட்லி கடை, நிலவுக்கு என்பதை நடிப்போம், கரை, என்ன டைட்டில் சமீபத்தில் டைட்டில் பூராமே பாத்தீங்கன்னா ஹிந்தி படம் தேரேஷ்மேங்கிற ஓம், தமிழ்ல வாத்தின்னு வச்சாங்க. ஓகே அது கூட பரவாயில்ல. இப்ப ஓம்னு புதுசு, நானே வருவேன், மாறன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா அந்த திருச்சிற்றம்பலங்கிற பியூர் தமிழ் டைட்டில் ஒர்க் அவுட் ஆனங்காட்டி அந்த சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றாரா? அதே திருச்சிற்றம்பலமே படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் நைட் வரைக்குமே அந்த படத்து மேல ஒரு எந்த இதுவுமே இல்லைங்க. காலைல 9 மணிக்கு என்னமோ 10 மணிக்கு நார்மலான ஷோ பண்றாங்க. அப்ப 4 மணி ஷோ ஓடிட்டு இருந்த டைம் 8 மணி ஷோ. அப்ப நார்மலா போட்டு கிட் ஆகி அப்படியே பயங்கரமா போயிட்டு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் டைட்டிலே பாத்தீங்கன்னா கடைசியா கொடி படத்தோட நல்ல டைட்டில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கொடி படத்துக்கு அப்புறமே நல்ல டைட்டில் எதுவுமே அமையல. எல்லாமே நார்மல் டைட்டில். ஆனா அதனால மாறிக்கிட்டே வந்துச்சு. அசுரன் மட்டும்தான் ரைட். ஓகே அப்படி பார்த்தா அசுரன் மட்டும்தான். பட்டாசுமே நல்ல டைட்டில் தான். பட்டாசு தெலுங்கு படத்தை ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. பட்டாசுன்னு வைக்காம பட்டாசு அப்படின்னு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா டைட்டில் ராயன். கேப்டன் மில்லர் சிம்பிளான டைட்டில். கேப்டன் மில்லர் நல்ல டைட்டில் தான் ப்ரோ. கேப்டன் மில்லர் கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். இல்ல ராயன் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்காருங்க. அவர்கிட்ட யாராவது சொல்லுங்கயா. விஷால் ப்ரோ இப்ப ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க. டைட்டிலே ஓம் நம சிவாயா தான். ஆமா மேல ஓம் நம சிவாயம் தான் ஆரம்பிக்கவே செய்யறாரு. என் தலைவனை கூப்பிடுங்கயா. இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்குது, அந்த ஓம் டைட்டில் வந்து டைரக்டரோட சஜஷன் கிடையாது. பல்தான் ஓம் டைட்டிலுக்கு என்ன பல்தான், அந்த டைட்டிலுக்கு நல்லா தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ அந்த படம் வந்துருச்சுல ஆல்ரெடி. இவர் வேற ஆகாஷ் சதுரங்க வெட்டை டைலாக். ஆகாஷ் நீங்க விடுங்க. ஆகாஷ் சதுரங்க வெட்டை படம் பார்க்கல நீங்க? ஞாபகம் இல்லையா அந்த சீன் உங்களுக்கு? ஓம் ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அது ஓம் கிடையாது. நம்ம உதடுகள் சேர்க்காம வர வார்த்தை. அந்த சீன் ஃபுல்லா முடிஞ்சோடனே அந்த அரசியல்வாதி ரியாக்ஷன் தான் எனக்கு எல்லாம் தியேட்டர்ல என்னடா இப்படி பேசுறா அப்படின்ட்டு. விஷால் ப்ரோ காலைல 5 மணிக்கு போய் ஃப்ரைட் ரைஸ் கடையை திறந்து வச்சு தமிழ் கலாச்சாரத்துக்காக அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. விஷால் ப்ரோ தெரியல தலைவா. வேற தலைவா வேற ஏதாவது மகாராஜாவுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நான் லிஸ்டே மகாராஜாக்கு வந்து பெஸ்ட் ஸ்டண்ட்டுக்கு அந்த படம். அதுக்கப்புறம் அந்த சஞ்சனா அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு ஏதோ அவார்டு கொடுத்தாங்க. அதான் பொண்ணா வருவாங்கல்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். சரி சரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ அவார்டு கொடுத்தாங்க. இன்னொன்னு ஏதோ கொடுத்தாங்க. ஆமா அனலரசு கொடுத்துருக்காங்க.
அந்த ரெண்டு தான் மகாராஜா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஓகே, அதனாலதான் அவங்க நேஷனல் அவார்ட் ஜூரி. உங்களுக்கு புரியல தானே விஷால் ப்ரோ? கொஸ்டின் பேப்பருக்கு தப்பான ஆன்சர் சொன்ன மாதிரி தானே இருக்கு. பெஸ்ட் ஃபிலிமா மகாராஜா வந்திருக்கணும். பெஸ்ட் ஸ்டண்ட்டுக்கு வேணா ராயன் போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டண்டோ அது போயிருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 2023ல மாவீரன் கொடுக்காம அனிமல் கொடுத்தானுங்க. அவ்வளவுதான் நடந்துருக்கு. கேளுங்க விஷால் ப்ரோ, அடுத்த வருஷம் 3 இருக்கு, கவலைப்படாதீங்க. கமல், ஆனா அது கூட பரவாயில்ல கமல். 3 இருக்கு, அது அண்டர்ஸ்டாண்டபிளா பரவாயில்ல. இவன் என்ன கமல் என்ன நடந்துச்சு? ஹிந்தில என்ன படத்துக்கு தலைவா கொடுத்திருக்காங்க? ஹிந்தில என்ன படத்துக்கு? ஹிந்தில ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370 வந்துருங்கப்பான்ற. ஓகே, அப்புறம் அவ்வளவுதான். அதுதான் மலையாளம். ஆர்டிகல் 370 காரணம் என்ன தெரியும்ல? மம்முட்டி வாங்கியிருக்காரு விஷால் ப்ரோ. அதுதான் ரொம்ப சந்தோஷம். பிரம்மயுகத்துக்கு பிரம்மயுகம் சூப்பர். சொல்லுங்க பரணி. எனக்கு அதெல்லாம் விடுங்க. அடுத்த வருஷம் சாய் அபியங்கருக்கு மன்னன் அவார்டு வரணும். பரணி வாய்ப்பே இல்ல. எல்லா அவார்டும் துரந்தருக்கு தான். துரந்தர் நீங்க மறந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா, அடுத்த வருஷம் எல்லா வரலன்னா போட்டு புடந்து விட்டுறலாம். எனக்கு புரியல. துரந்தர் இருக்கிற சாங்குக்கு ஏங்க அணி இதுவரை நேஷனல் வாங்கலங்க. ஆமா தலைவா, இவங்க ஏன் நல்ல பர்ட்ரோயிலுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அணிக்கு முன்னாடி எல்லாம் இசைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு வைங்க. அப்படி பார்த்தா சாய் பேங்கர் கொடுத்துருவாங்க. 2025ல சொல்றேன், அடுத்த வருஷம் பேசிட்டு இருக்கோம்ல பரணி, அதுக்கு சொல்றேன். எந்த படத்துக்கு கொடுக்கறது? 24 என்ன படம் பண்ணாரு அணி? 24ல வந்து அணி வந்து தேவாரா பண்ணாரு. அதுக்கப்புறம் வேட்டையன் பண்ணாரு. தேவாரா பண்ணாரு. அப்ப கூட தர மாட்டாங்களா? எல்லாரும் அவங்க செட்டு தானங்க, ஏங்க தர மாட்டாங்க? வேட்டையன் இந்தியன் ஆராக்கே கொடுத்துருக்கலாம் தலைவா. ஏங்க இவரு அதுக்கே கொடுத்துருக்கலாம். இல்ல நான் வேற அல்லு அர்ஜுன் இந்த வாட்டி அவார்டு கொடுத்துவான்னு நினைச்சேன். நான் பெஸ்ட் ஆக்டர். நல்ல வேலை. ஆமா ப்ரோ, அதான் மம்முட்டி கிட்ட போச்சு. நல்ல வேலை. அத பண்ணாம இருந்தாருங்க. இல்ல கமெண்ட்ல போட்டிருக்காரு சென்னை பலசோ நல்லா. அடுத்த வருஷம் அனிருத்துக்கு எப்படி மனசாட்சி இல்லாம கேட்டீங்க? இந்தியன் 2, தேவரா, வேட்டையன் 3மே இருக்கு. என்ன கேட்டீங்க? பிரகாஷ் ப்ரோ 23ல கூட 3 படம் வச்சு கொடுத்தாங்களா? ஜெயிலர், ஜவான். 23ல பெஸ்ட். 23 எல்லாமே பெஸ்ட். ஜவான் பிரகாஷ் ப்ரோ 24 பத்தி நான் பேசுறேன். 25 விடாமுயற்சி, கூலி, கிங்டம், மதராசி எல்லாம் 25ல வந்திருக்குல்ல. ஆமா, எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதெல்லாம் ஒர்க்லாம் செம்ம ஒர்க்லப்பா. படத்தை விடுங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் நல்லா தானே பண்ணிருப்பாரு. என்ன சுகன் ப்ரோ, அங்க மாஸ்டர் விக்ரமுக்கே சஜஷன் லெவல்லையா குடுக்கல. ஆமா, விக்ரமுக்கு கொடுக்காதெல்லாம் எனக்கு வெறுப்பு தான். சீரியஸ்லி இந்த வருஷம் வந்தா படம் மாத்தீங்க நீங்க அப்படின்னு. அந்த வருஷம் ஓகே தான். ரகுமான் வாங்கினாரு, டிசர்விங் தான். ரகுமான் எதுக்கு வாங்கினாரு? கமல் எதுக்கு வாங்கினாரு? இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டல் நாய்ஸ் பொல்யூஷன் ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கல்ல 2022ல. ஓகே, நான் லாஸ்ட் இருங்க வரேன். மோகனுக்கான கொடுப்போம். இன்னைக்கு கொடுத்துருவோம். 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு நான் நல்லா டீடைலா சொல்றேன். அதுல மிச்சம் இருக்கிறது 5 நிமிஷம் தான் பாத்துங்க தம்பி. நேத்து டிசிக்கு கண்டிப்பா கிடைக்கும். ராகா ஆஃப் ரிவெஞ்ச் அந்த திமுகவே கிடைக்கும் ப்ரோ. தலைவனுக்கே கொடுத்துடலாம் பாருங்க. திமுக கிடைக்கும், டிசி படத்துக்கே கிடைக்கும். இருங்கன்ற பாத்துட்டீங்களா படம்? டார்க் ஹார்ஸ் யார் ஆகாஷ் ப்ரோ கேட்டீங்க? பிரகாஷ் ப்ரோ. இல்ல நான் பார்க்கல. நாளைக்கு பார்த்து முடிச்சீங்களா? இன்னைக்கு போல. இன்னைக்கு இல்ல அது பார்த்து முடிச்சிட்டேன். அதை பார்த்து பயங்கரமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம். அதனால இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த படத்தை இன்னைக்கு பார்க்கலாம்ன்றப்ப இந்த கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணல, அது டிக்கெட் போட்டு நம்ம ஆட்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்போ தேட்டர்ல உட்காந்து மிஸ் ஆயிரும். இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, டிஎம் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் இந்த யூடியூப்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம ஆட்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல செக்ஷன் சுகன் பார்த்துக்கிட்டாரு. இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் டிஎம் வர சொல்லி டிக்கெட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு சுகன் கொடுத்தது இல்லாம ஒரு 6 டிக்கெட் கொடுத்துட்டேன். சுகனை டார்ச்சர் பண்ண வேணாம்னு நான் ஒரு 6 டிக்கெட் கொடுத்துட்டேன். அப்படி இருந்து பண்ண முடியாத சில டிக்கெட் ரொம்ப எமர்ஜென்சி வேலையில இருக்கும்போது சுகன்கிட்ட கொடுத்தேன். அப்படி பண்ணி பார்த்தா 14 டிக்கெட் கொடுத்தாச்சு. அது ஒர்க்கிங் அதுல போனாலே இன்னைக்கு படத்துக்கு போகல. இன்னைக்கு டிக்கெட் இருந்துமே போற பிளான் இருந்துமே இன்னைக்கு அதனாலதான் போகல. நாளைக்கு டோட்டல் ஃப்ரீ தான். இந்த டிக்கெட் எதுவுமே கிடையாது. நாளைக்கு படத்துக்கு போயிட்டு வரேன். யூடியூப்ல
முதல்ல கமெண்ட் போட்ட ஒரு 5-6 பேர்த்த மட்டும் செலக்ஷன் பண்ணேன். அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல 2 பேர் கேட்டிருந்தாங்க. இங்க கேட்டு இன்ஸ்டாகிராம் கேட்டுதான் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருந்தோம். அவ்வளவுதான். அண்ணே நானும் டிக்கெட்ஸ் கொடுக்குறேண்ணே, ஏதாவது சொல்லுங்க அதுக்கு. நாளைக்கு என்னன்னு சொல்லுங்கண்ணா ஸ்பேஸ்ல, நாளைக்கு ஷோக்கு. அது நம்ம வந்து படத்துக்கு சினிடாக் வந்து குரூப் போடுவோம். குரூப் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டப் போடுவோம். அப்ப போட்டு பார்த்து சுகன் ஏற்பாடு பண்றேன், டேட்டா பாக்குறேன், அப்படி சிக்கன் பொறுப்பு ஒப்படைச்சேன். ஒரு 15 நாள் ஆயிடுச்சு வரைக்கும் ஒன்றும் சொல்லல. பார்த்தாச்சு. இல்ல அது பேசிட்டு தான் இருக்கும். அதான் ஆல்மோஸ்ட் பேசிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசணுன்றதுக்காக தான் வெயிட்டிங். வேற இன்னொன்னு பாத்துட்டீங்கல்ல, ட்ரை ஃபுல்லா பாத்துட்டேன். அதுல வந்துட்டு நாளைக்கு அதை இந்த ஒரு சீன் பார்த்துட்டு கம்ப்ளீட் சேர்த்து நான் ரிவ்யூ சொல்றேன். சரி, ஓகே. இல்ல அதுல ஒரு விஷயம் சொல்றேன், ரிவ்யூ சேர்த்து சொல்றேன். ரிவ்யூ சொல்றேன். சரி. நான் ஏன்னா இந்த படத்தை பத்தி பேச கண்டிப்பா ஒளிச்சி பத்தி ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு தான் நான் சொல்லல. நாளைக்கு அதை பேசிட்டு 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 முடிச்சிட்டு பேசுவோம். சூப்பர்ண்ணா. சொல்லுங்க தலைவா, யாரோ கூப்பிட்டீங்க? சித்தாராமே அடுத்த படம் யாருக்குங்க? STR கீர்த்தீஸ்வரன் தலைவா. மைத்ரி இல்லையா? மைத்ரி இல்ல தலைவா, சித்தாரா தலைவா. நாகவம்சி STR கீர்த்தீஸ்வரன். இசை மியூசிக்கல் தலைவா. எல்லாம் தலைவா. ஷூட்டிங் எப்போ? அங்க வாங்க. அரசன் எப்ப முடிப்பீங்க தலைவா? அத பத்தி கேட்காதீங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல தலைவா, இன்னும் பண்ண முடியாது. என்ன ப்ரோ பசி, கொலை பசியில இருக்கும் ப்ரோ. காட்டு பசி அவர் சொன்னா ஞாபகம் இருக்கா? அந்த போஸ்டரே எனக்கு விருப்பதான். விடுங்க, காட்டு பசி. நாளைக்கு 7 மணிக்கு ஏதோ வருதான் மாநாடு, இது மேக்கிங், அதை பாப்போம். விடுங்க. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை? அதான் அது நல்லா இருக்கு, அது வேற விஷயம். சூப்பர். அந்த சிங்கிள் ஷாட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டி. அரசனுக்கு அந்த மாதிரி எடுக்கிறாங்களா? அரசனுக்கு ஃபுல்லா பேட் வேர்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தி எல்லாம். ஆமா, வெற்றி அதெல்லாம் விட மாட்டாரு. என்ன பண்ண போறாங்கன்னு ஆசையாதான் இருக்கு பாக்க. விஷால் ப்ரோ ஆளே இறக்கிருக்கீங்களா இதே முறையிலயா? இல்ல அவரும் ஒரு ஸ்டேஃப் கண்ணியா தான் இருப்பாரு. சரி விஷால் ப்ரோ, VP-ல இன்னும் 60 நாள் ஷூட்டிங் இருக்குன்னாங்க. ஷூட்டிங்கே 60 நாள்னா எடுக்கிறதுக்கு 120 நாள் ஆயிராது? வலைப்பேச்சு வந்துடலாம் தலைவா. பொங்கலுக்கு வந்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. வலைப்பேச்சு தான் சொல்றாங்க. வலைப்பேச்சுனா சொல்லுங்க பல்தான், புரிய மாட்டேங்குது. VP வெங்கட் பிரபுன்னு வச்சுட்டு இருக்கேன் பல்தான். சேயன் கூட வந்துடலாம். என்ன ஸ்மார்ட்? சேயனோடலாம் வந்ததுன்னு வைங்களேன் பொங்கலுக்கு. பாருங்க நடக்கிற கதையே வேற. பரணி எல்லாம் அவர் ஜெயிலர் 2 கவுண்டமணி மீம் ஒன்று வரும்ல, கவுண்டமணி பாக்குறப்ப மதன் பாபு பேப்பரை படிச்சுட்டு இருக்கப்ப கவுண்டமணி சொல்லுவார்ல, கேஷுவலா இருக்காராமான்ற மாதிரி. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன். தலைவன் பரணி மணிரத்னம் படம் மாதிரி ஒவ்வொரு டைலாக் தான் பேசின்னு இருக்காரு. ஆனா பிரகாஷ் அண்ணா ஆடிசியும் இதுக்கு சம்பந்தப்பட்டுலாம் எதுவும் சொல்லல. அந்த ட்ராய்ல அக்கிலிஸ் கேரக்டர் இருக்குல்ல, அதோட டெத்தை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? நம்ம ஊர் மேட்டர் ஏதாவது தோணுச்சா? தோணிருக்கணும் உங்களுக்கு. பாகுபலி எதுவா இருந்தாலும் நான் நாளைக்கு தான் பேசுவேன். விஷால் எல்லாருமே அக்லீஸ்ன்னு கத்தும் போதெல்லாம் எனக்கு ஓஹோ பாகுபலி இங்க இருந்து எடுத்திருக்காரு போல ராஜமௌழி. அப்படி பாகுபலி அங்கங்க இருந்து எடுத்தாரு தலைவர் தொடாத இடமே இல்லைன்னு வைங்க. சரி, ஓகே. அந்த கால்ல அடிக்கும்ல பரணி அக்கிலிஸ்க்கு, பிராட் பிட்டுக்கு. இங்க கிருஷ்ணரோட டெத்து புக்ல எல்லாம் படிக்கிறப்ப அப்படிதான் சொல்லுவாங்க பரணி, கால்ல தான் அடிக்கும். ஆமா, அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதான் நாளைக்கு நான் அந்த ஒரு கதை இருக்கு, அந்த கதையும் சொல்றேன் நாளைக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கான கதை. பரணி, ஆனா உங்களுக்கு நீங்க பரணி, எனக்குமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது பரணி. ஆடிசி இப்படி போகும் தான் தெரியும். ஆனா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பரணி. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு இதாவே ஐடியாவே தெரியும்ல உங்களுக்கு ஆல்ரெடி. விஷால் ப்ரோ, நீங்களும் போஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே பாக்கலையா படத்துக்கு? இல்ல, நான் பெருசாவே நான் ஆரம்பத்துல விட்டாங்கல்ல ஆகாஷ் ப்ரோ, நானும் எதுவுமே பாக்கல விஷால் ப்ரோ. போஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் தான், அதோட அவ்வளவுதான். அது எதுவுமே பாக்கல. அது இன்னும் பாசிட்டிவா தான் இருந்துச்சு. இன்னொன்னு, அதாவது அவங்க ஒரு இடத்துல போய் வெயிட் பண்றாங்கன்னா அங்க என்ன வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி அது போஸ்டரே நம்ம பாக்கல. ஆமா. ஆனா நான் வந்துட்டு ஓகே, நடுவில் ஒரு ரிமைண்டர், இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. மோகன் 10 மணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? புரியலையே. சனிக்கிழமை தானே? சனிக்கிழமை நைட் அவர் குடும்ப பரணி,
நாளைக்கு நைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போட்டாலும் பிரச்சனை இல்லை bro. ஏன் ஆடி மாசம் ஆரம்பிச்சு நாளைக்கு நைட்ல இருந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை ஒண்ணு பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்பேஸ் அப்லோட் பண்றது அது இதுல. அதனால இனிமேல் அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தான் யார் பிரச்சனை. எடிட் பண்ணி தருவா? பரணி நீங்க தான் பரணி எடிட் பண்ணி தரணும். அப்லோட் பண்றதுல சிக்கலா இருக்குல்ல. எனக்கு இப்போ 10 நாளா ஒரு சிக்கல் இருக்கு. அது 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்லோட் பண்ணா எனக்கு ஒரு 20 நிமிஷம் வேலை இருக்கும். ஒரு 25 நிமிஷம் அதிகபட்சம் போகணும் வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு போடுறதுக்கு உள்ள நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பண்றதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம் வேலை இருக்கும். இப்ப என்னன்னா அது 1 மணி நேரம் வேலையா மாறிடுச்சு. இப்ப இங்க ஒரு 10 நாள் 10 நாளா இப்ப சொல்றேன் உங்களுக்கு ரீசன் போன்ல சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, நம்ம ஆடிசி கெட்டப்ல ஜூனியர் என்டிஆர் இருக்க மாதிரி ஒரு பிக்கு பார்த்தேன் டிஎல்ல. அது என்ன படம் தெரியுமா? நான் டைம்லைன் பாத்தேங்க. அது நான் 2-3 படம் பார்த்தேன். எடிட் பண்ணி போடுறாங்க, ஒரிஜினலா போடுறாங்க, தெரியாத அளவுக்கு போடுறாங்க. ஏன்னா கங்கோலே அப்படி ஒரு ஸ்கில் ஒருத்தர் போட்டுருந்தான் ஒருத்தன். ஒரிஜினலா கங்கோல் அப்படி ஒன்று பார்த்த மாதிரி திடீர்னு நான் இவங்க என்னன்னா இந்த விவேக் உத்தம வில்லன்ல பண்ற மாதிரி நீங்க எடிட் பண்றதுனால எனக்கு அப்படி தெரியுதா இல்ல எனக்கு தோன்றனால அப்படி பண்ற, ஒரிஜினலாவே அப்படி இருக்கான்னு தெரியல அளவுக்கு ஜூனியர் என்டிஆர் இந்த கங்கோல் இந்த ஒடிச்சு மாதிரியே இருக்கு. உத்தம புத்திரனா உத்தம புத்திரனுங்க மாத்தி சொல்லியிருப்பேன் ஏதாவது சொல்ல உங்களுக்கு என்ன படம் புரிஞ்சிச்சு இல்ல. ஆனா ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு, இது பேலஸோல ஐமேக்ஸ் ஏதாவது நல்லா ஆக்கிட்டாங்களா? இப்போ முன்னாடி எல்லாம் அது சூப்பரா இருக்கும் விஷால். மாத்திட்டாங்களா? இல்லங்க, இந்த ஐயப்பன் கோயில் தியேட்டருக்கு போனேன். ஐமேக்ஸ் ஸ்கிரீன் மட்டும் போல போனா பழைய ஐமேக்ஸ் ஸ்கிரீன் ஐயப்பன் படிக்கட்டு மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே விழுந்துடுற மாதிரி இருக்கும். என்னடா உட்கார்றதே விழுற மாதிரி இருக்கு, அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்ப நல்லா ஆகிட்டாங்க போல. கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு. சரி ஒரு வாட்டி போவோம். நிஜமா நல்லா இருக்கு. ஆக்சுவலி பிராட்வேவோட கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா பிராட்வேவோட கம்பேர் பண்ணாதீங்க எதையும். ஆனா எல்லாரும் பேசியாச்சா? எல்லாரும் பேசியாச்சு. ஜனநாயகன் நம்ம சொல்றேன் பாரு, நீ மோகன் வாங்க அந்த ஆட்டத்துல கலந்துக்கங்க. அதான் இப்பதான் இது அன்பேடா நான் பாத்துட்டு வரேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரகாஷ் எனக்கு அப்புறம் சுகன் அவருக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் படத்தை சப்போர்ட் பண்றீங்க, சப்போர்ட் பண்றதுக்காக ஸ்டெப் எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு பார்த்த அன்பே டயனால இருந்து ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு $1 மில்லியன் கிட்ட இருந்து ஏன் ஆவரேஜான படம் வந்திருக்கு எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்துச்சு படமே. எனக்கு பெருசா எனக்கு ஒட்டலை. பாரி ஜமா மாதிரி ஒரு ஆர்ட் ஃபில்மா எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ராம்காம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ராம்காம்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு டிராமா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஃபாஸ்டா ஓரளவுக்கு நினைச்சதை அட்டைன் பண்றேன்னு சொல்லலாம். இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு நிறைய இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப்லேயே போயிருது. கதையை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது யாரு அந்த கேஸ்டிங் க்ரூ எல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. அந்த பாரி அவரா இருக்கட்டும், அப்புறம் ரம்யா ரங்கநாதன்லாம் அழகா இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த ஆங்கிலோ இண்டியன்லாம் எப்படின்ட்டு அதை நல்லா கண்மடையை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு சொல்லலாம். மெயினா சேத்தன் அவர் தான் பயங்கரமா இது பண்ணியிருந்தார், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது காமெடி எனக்கு அவர் பண்ண ஹியூமர் எனக்கு அவ்வளோ எனக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு தவிர, ஆனா எமோஷனலா ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பேசுவாரு. அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னும் நல்லா நிறைய படத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ஆவரேஜான எனக்கு பெருசா எனக்கு எந்த சாங்குமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இத்தனைக்கு நான் சாங்ஸ் எனக்கு கேட்கல. நான் சரி படத்துல ஃப்ரெஷ்ஷாக கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படி பார்த்துமே எனக்கு பெருசா எனக்கு எந்த சாங்குமே எனக்கு ஒட்டலை. ஒரே ஒரு சாங் வேணா ஒரு ஞாபகம் இருக்குன்னு ஞாபகம், அதுவும் பெருசா இல்லை, ஆனா ஓகே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த இது ஒரு சாங், சின்ன சாங் இருக்கும், அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுல லைட்டா படத்தை லைட்டா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்டை நல்லா சட்டிலா யூஸ் பண்ணாலும் சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, ஆனா நல்லா நான் நோட் பண்ணேன். நல்லா கனெக்ஷன் இதா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பாயிண்ட் ஓகே மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தாலுமே எனக்கு பெருசா எனக்கு அந்த இது ஒரு ஓகே இன்டர்வல் வந்துருச்சு. அப்படி ஒரு ஹாலிவுட் படத்துல டக்குன்னு இன்டர்வல் இந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா அந்த செட்டப் மாதிரிலாம் எனக்கு பெருசா அந்த ஸ்டேஜிங் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பெருசா எதுவுமே இல்லை எனக்கு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் காமெடி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த காமெடின்னு ஒர்க் அவுட் ஆனதுல எனக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் சொல்லுவேன். அது மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுதான் ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகும். இந்த ராம்காம் இந்த மாதிரி செட் ஆகும். அந்த மாதிரி அப்படின்னா பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு
இல்லைனா வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. மில்லியன் டாலர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆவரேஜ் ப்ராஜெக்ட் வந்து எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இதான் வந்து சொல்ல வருது. இன்னும் பேசலாம், ஆனா டக்குன்னு இப்ப ஆடிசி பத்தி கொஞ்சம் நிறைய நான் பேசணும், அதனால வந்து இதை அதோட முடிச்சிடுறேன். ஆடிசி பாத்தீங்கன்னா எனக்கு நிஜமா சொல்லணும்னா ஏன் வந்து நோலனை இப்படி அடிச்சாங்கன்னு எனக்கு அடிச்சாங்கன்னே தெரியல. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து இந்த நோலன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு இந்த படத்தை சொல்லுவாங்கல்ல, இறைவி படத்தை சொல்லுவாங்க நினைக்கிறேன். நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்ட்டு ஒரு டயலாக் வரும்னு நினைக்கிறேன். அந்த டயலாக் வந்து இதுல எனக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஸ்லோவா இருக்கு, டிராமா இருக்கு, ஃபேண்டசி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையை சொல்ல போனா நோலன் அது ஹோமர் இது வந்து ஹோமர் வந்து எழுதுனது. ஹோமர் வந்து ஒரு மாதிரி பொய்டிக்கா அது மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. எப்போ அது நோலன் வந்ததோ அவர் வந்து அவரோட பார்வையே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவர் வந்து கிரவுண்டடா எல்லாமே கிரவுண்டடா இருக்கும் தான் வந்து பார்ப்பாரு, நினைப்பாரு. இவ்வளவு ஃபேண்டசி அந்த ஃபேண்டசியா வந்து இது எடுத்திருக்கலாம். ஆனா அது எடுக்காம நோலன் வந்து டிஃபரெண்டா மினிமலிஸ்டிக்கா கொடுத்தாலுமே என்னோட விஷுவல் அந்த இது இருக்குல்ல, சென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமா வந்து இது பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃப்ரேமே வந்து கண்ணுல ஒத்திக்கலாமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த கதை வந்து லீனியரா சொல்லியிருந்தா சத்தியமா சொல்றேன் போர் அடிச்சிருக்கும், ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இதை வந்து நோலனோட இது நான் லீனியரா கொண்டு போனது அடுத்து என்ன நடக்கும், ஈவன் தான் என்னதான் தெரிஞ்சாலுமே என்னதான் வந்து தெரிஞ்சாலுமே அடுத்தடுத்த ப்ரீட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருந்துச்சு. கேஸ்ட் அண்ட் குரூ வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு கேஸ்டிங் தவிர, அது நான் லேட்டர் பார்ட்ல சொல்றேன். எனக்கு கேஸ்டிங்ல பிடிச்சிருந்தது வந்து மேட் டேமனும் அப்புறம் இந்த ஆனா ஹாத்வே அவங்க இருக்காங்கல்ல, செம்மையா நினைச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து அட்வென்ச்சரஸ் கதை தான் வந்து. ஓகேங்களா, இது வந்து ஒரு கடல்ல இருந்து வராங்க. ட்ராய் வந்து வார் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒடிசியஸ் வந்து வீடு நாடு திரும்ப முடியாம எங்கெங்கயோ வந்து போற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுது. அப்போ வந்து கதையெல்லாம் போகாதீங்க. நான் எவ்வளவு அழகா சொன்னேன். அதுதான் அப்பா சொல்லு. அதுதான் அந்த மாதிரி ஒரு பயணம் தான் வந்து இது பேசிக்கா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதை வந்து அந்த இது என்னதான் ஒரு சைடு வந்து காமிச்சாலுமே அந்த லவ்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த 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 போர்ஷனை ரொம்ப செம்மையா வந்து காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த எப்படி சொல்றது, அந்த மியூசிக் செம்மையா பண்ணியிருந்தாரு. அதாவது லுட்விக் காரன்சனுக்கு வந்து 4வது ஆஸ்கர் கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்மையா பண்ணியிருந்தாரு. ஹான்ஸ் சிம்மர் இல்லாத குறைய வந்து ஒரு படத்துலயும் வந்து மெருகேற்றிட்டே வந்து போறாரு. எங்க வந்து மியூசிக் இருக்குமோ அங்கதான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா யூஸ் பண்ணிருக்க எல்லா இடத்துலயுமே வந்து செம்ம இன்டென்ஸா வந்து இருந்துச்சு. பயங்கர நல்ல ஒரு சரௌண்ட் சிஸ்டம்ல தியேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இருக்கும். நான் பயங்கரமான கேரண்டி சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, எனக்கு கிளைமேக்ஸுமே வந்து நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னதான் வந்து இந்த படம் வந்து ஸ்லோவாக தான் போகும். ஓகேங்களா, இந்த படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபேண்டசி அந்த மாதிரிலாம் வந்து நோலன் ட்ரீட் பண்ணவே இல்லை. நோலன் ட்ரீட் பண்ண விதமே வந்து வேற. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் அந்த அரைவாகிற வரைக்குமே வந்து இன்னும் ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் போச்சு. அது எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி இந்த ட்ராமா மூவிஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். அதில் நோலன் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸில் வந்து இந்த தமிழ் படம் பார்க்குற எஃபெக்ட் வந்துருக்கும். லைக் எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன்னா, இந்த கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ நெகட்டிவ்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ தூரம் பாசிட்டிவ்ஸ். கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாங்க. எனக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் கேஸ்ட் அண்ட் க்ரூ நடிச்சிருந்தாங்க சொன்னல, பாதி ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சிருந்தாங்க. மீதி ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒன்று ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த டாம் ஹாலண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து கேஸ்டில் வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க ஓகே எதுக்கு வந்து அந்த இவங்க ஒரு சின்னர்ஸ்ல வந்திருப்பாங்களா ஒருத்தவங்க, ஒரு லூபிட்டா அவங்க இருக்காங்க, அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, அது வந்து நல்ல ஆக்ட்ரஸ்லாம் நான் வந்து குறை சொல்லலை. ஆனா அந்த புக்லேயே வந்து இது மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஹெலன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஸ்கின் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஏன் வந்து இப்படி பண்ணாங்க, ஏன் நோலன் ஏன் இந்த கேஸ்டிங் வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது புரியல. எனக்கு அந்த ஒரு இடத்த மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அப்புறம் நம்ம சனா வருவாரு, அவரை பத்தி உங்களுக்கு தோணுட்டியா? சனாவா?
ஹிமேஷ் பட்டேல் சொல்றாங்க. மோகன் இந்தியால 234 ராமாயணம் வெர்ஷன் இருக்கிற மாதிரி அதுக்கும் அவ்வளவு வெர்ஷன் இருக்கு. அது வந்துட்டு ஆக்சுவலா இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அது ஒரு மித்தாலஜி தான். அது ப்ராப்ளமே இல்லையே. ஆனா இல்லண்ணே, இப்ப புக்ல ஒரு அத்தென்டிசிட்டி வந்து குறையுது. இல்ல அது இல்ல, புக் அத்தென்டிசிட்டின்னு கூட இல்ல விஷால் ப்ரோ. எனக்கு அவங்க 2 பேர் மட்டும் தான் அப்படி இருப்பாங்கன்றதுதான் பிரச்சனை. அந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம்ல. புரியுது. இப்ப ஓகே, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து காமிச்சிருக்கீங்கன்னு ஓகே, நான் வந்து சொல்லுனேன். இப்ப சுத்தி எல்லாருமே வந்து நான் சத்தியமா ரேசிசமா சொல்ல வரல, எனக்கு தோணுத சொல்றேன். எல்லாருமே வந்து ஒயிட் ஸ்கின்னா இருக்கும்போது தனியா வந்து ஒரு மாதிரி தெரியுற மாதிரி வந்து இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பேசாம மேட் டேமனோட பொண்ணே வந்து நடிக்க வச்சிருக்கலாம், அவங்களே நல்லா இருக்கும் அந்த இது. ஹெலன் கேரக்டர் சொல்றேன். ஆமா 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 ஆமா, அவங்கதான் அவங்கதான். ஆமா, ஆனா அவங்களுக்கு இந்த கதையில ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு வையேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த வேர்ல்ட்லயே இவங்க 2 பேர் தனியா இருக்காங்களேப்பா, அதுதான் வந்து அந்த இது சொல்ல கூட நிறைய செட் பண்ணிருந்தா பரவாயில்லன்ற மாதிரி தெரிஞ்சுதானே. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு எபிக் இது பாக்குறோம். அது எனக்கு இந்த 2 கேரக்டர்ஸ் பார்க்கும்போது மட்டும் ரொம்ப தனியா தெரிஞ்சது. ஓகே, படம் தான் பாக்குறோம் அந்த மாதிரி தெரிஞ்சது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் நானு. அப்புறம் வந்து இதே கேஸ்ட்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் வராங்க. ஓகேங்களா, அவங்க இந்த கேரக்டர்ஸ்க்கு எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய நேம்ஸ்? எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ஓகேங்களா, இந்த ரோலுக்குலாம் வந்து எதுக்கு வந்து பெரிய பெரிய நேம்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கணும்? அது பெரிய எனக்கு அவசியம் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அதுதான் வந்து நான் சொல்லுவேன். நான் ஒரு சில கேஸ்ட் சம்பந்தமா தான் வந்து கொஞ்சம் குறைகள் இருக்கு. ஆனா எனக்கு படமா அந்த விஷுவல் இதா பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த இது மட்டும் தான், கேஸ்ட் சைட்ல மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு குறையா இருந்தது தவிர நான் என்ஜாய் பண்ணேன். 3 நேரம் எனக்கு போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். எனக்கு பேசிங் இஷ்யூவே தெரியலண்ணே. ஏன் தான் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ தூரம் ஹேட் பண்றாங்க, நெகட்டிவ் இது ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்க்கணும்னா நீங்க வந்து ஐமேக்ஸ் என்ன கேட்டீங்கன்னா ஐமேக்ஸ்ல பாக்குறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் உங்களால முடிஞ்சது பக்கத்துல வச்சிருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா வந்து நான் எப்பிக் போறது நான் ஓகேன்னு சொல்லுவேன். நார்மல் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ரொம்ப கம்மியா தெரியுது. ஓகேங்களா, அந்த இதே நீங்க எப்பிக் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை உணர முடியும். ஆமா ஆமா ஆமா, அது அந்த வேர்டு தான் நான் எக்ஸாக்டா சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பண்ணிருப்பாங்க. நோலன் படத்துல வந்து இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடறேன் நானு. நோலன் படத்துல வந்து எப்போதுமே என்னதான் சைஃபை அது இது என்ன டிஃப்ரெண்ட் ஜான்ரா ட்ரை பண்ணாலும் அவர் கோர் பாயிண்ட் வந்து எமோஷன்ஸ். அது வந்து ஒரு சில இப்ப அந்த பழைய படத்துல ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நடுவில் கொஞ்சம் விட்ட அந்த டெனட்டு எனக்கு அந்த ஓப்பன் ஐமர்ல கூட எனக்கு படமா எனக்கு பிடிச்சிருந்தாலுமே எனக்கு அந்த எமோஷனலா எனக்கு பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. ஆனா திரும்ப வந்து தலைவர் நிரூபிச்சிட்டாரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கேரக்டருக்கும் சரி. அப்புறம் ஒரு சில இந்த கேரக்டர்ஸ் பிரகாஷ் படம் பார்க்கறதுனால என்னால சொல்ல முடியல. அந்த கேரக்டர்ஸ் வரும்போது ரொம்ப கூஸ்பம்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அந்த நாய்க்கு வர சீன் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராமா மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும், நான் வேர்ல்ட் கிளாஸ் டிராமா எனக்கு பொறுமையா போனாலும் பரவாயில்ல, நாவல் ஸ்டைல இருந்தாலும் பரவாயில்லனா இந்த படம் பார்க்கலாம். விஷுவலாவும் நல்லா சூப்பரா வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிராயிங் மாதிரி படம் வேணும், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஃபேண்டசிக்கலா வேணும்னா இந்த படம் வந்து செட் ஆகாது. இதுதானே நான் சொல்ல நினைச்ச ரிவ்யூ. அதுதான் கொஞ்சம் ஓகே. ஆமா, கண்டிப்போம் தம்பி. வீடியோ இனிமே தான் போய் போடணுமா இல்ல ஆல்ரெடி தியேட்டர்ல இருக்கும்போது போட்டாச்சா? வாழ்த்துக்கள். ஓகே, பை. நாளைக்கு சந்திப்போம். பை. நாளைக்கு பார்க்கலாம்.